ஐந்து கரத்தினை ஞான முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துகள். இந்த நல்ல நாளில் காந்தி கண்ணாடி படக்குழுவினர் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பேரின்பமும். அழைக்கின்றோம் முதலில் ஆதிமூலம் கிரியேஷன்ஸ் ப்ரொடியூசர் ஜெய் கிரண் அவர்களை. படத்தை வெளியிட உள்ள சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேல் அவர்களை அழைக்கிறோம். மதன் அவர்களை அழைக்கிறோம். ஆக்டர் அமுதவாணன் அவர்களை அழைக்கிறோம். ஆராத்யா அவர்களை அழைக்கிறோம். மனோஜ் அவர்களை அழைக்கிறோம். நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அழைக்கிறோம். அர்ச்சனா அம்மா அவர்களை அழைக்கிறோம். பாலாஜி சக்திவேல் சார் அவர்களை அழைக்கிறோம். இசையமைப்பாளர்கள் விவேக் மெர்வின் அவர்களை அழைக்கிறோம். இயக்குனர் ஷெரீப் அவர்களை அழைக்கிறோம். நிறைய பேரை மேடைகள்ல பேர் சொல்லி அழைச்சிருக்கோம். ஆனா உண்மையா இந்த நபரை நான் கதை நாயகனா இங்க அறிமுகப்படுத்துறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னும் சில வருடங்கள்ல பாலா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பார்ன்ற நம்பிக்கையோட உங்கள் முன் அழைக்கிறோம். கதை நாயகனாக காந்தி கண்ணாடி படம் மூலம் அறிமுகமாகும் பாலா. இல்ல மதன் இங்க சேர் போடுங்க. ஒரு சேர் அந்த பக்கம் பாலா, இன்னைக்கு நீங்க ஹீரோ தான். இங்க உட்காரலாம் வாங்க. அடாடா, என்னப்பா மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க, கீழே திரும்ப கூட உட்காரப்போம். தேங்க்யூ, நன்றி. ஆள் செட்டிலா செட்ல ஏன் வேலையுமா? தேங்க்யூ, நன்றி. சொல்லோவியங்கள் கவிதையாகவும் கல்லோவியங்கள் சிலையாகவும் வடிக்கும் ஸ்தபதியின் குடும்பத்திலிருந்து ஒரு தயாரிப்பாளர் இன்று தமிழுக்கு வந்திருக்கிறார். புதிய துறைதான் என்றாலும் தெளிவான பார்வை. நம்பிக்கை தரும் சிறுபட தயாரிப்பாளர்கள் வரிசையில் வெற்றி காண வாகை சூடட்டும் என்று வாழ்த்துக்களோடு வரவேற்புரை வழங்க அழைக்கிறோம். ப்ரொடியூசர் திரு ஜெய் கிரண் அவர்களை அழைக்கிறோம். அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேர்னால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவங்கள ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். present media, I really appreciate for supporting us.
ஸோ இங்கே வந்திருக்க அனைத்து பிரஸ் அண்ட் மீடியாவையும் வந்து நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீச் இது. ஸோ சக்திவேல் அண்ணா, அப்புறம் பாலசக்திவேல் சார், அர்ச்சனாம்மா, பாலா, டைரக்டர் ஷெரீஃப், நமிதா, அப்புறம் அமுதவாணன் அண்ணா, ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் மோவின், ஸோ இவங்க எல்லாருமே ஸ்டேஜில் இருக்காங்க. இந்த நாள் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷலான டே. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோட அப்பா வந்து ஸ்தபதி, ஸோ டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற ஸ்தபதி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்களாக வந்து அவரோட ஏஜ் ஆஃப் 13 இந்த ஸ்தபதி ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு என்னோட காலேஜ் டேஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்தது, நிறைய விஷயங்களை பண்ணேன். ஸோ சினிமா துறையில் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷமாக வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரினா ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து சில விஷயங்களை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இது வந்து என்னோட ஆதிமூலம் கிரியேஷன்ஸோட ஃபஸ்ட் மூவி ரிலீஸ். ஸோ அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மூவிலேயே வந்து 2 நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் வந்து இந்த மூவியை வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா என்னோட அப்பா வந்து 2005, 2006 வந்து நேஷனல் அவார்டு வாங்கினார் அப்பா. ஸோ அந்த டைமில் எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது, டெல்லியெலாம் போயிட்டு அவர் ஒரு நேஷனல் அவார்டு வாங்குறத பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று காந்தி கண்ணாடி. ஸோ இந்த படத்தை காந்தி கண்ணாடி எந்த ஒரு சின்ன ஒரு சேதமும் இல்லாமல் சோஃபார் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிறுத்தியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறது உங்களோட கடமை தான். ஸோ ஐ ஹோப் ஸோ யூ ஆல் டூ யுவர் பெஸ்ட் ஜாப் அண்ட் give a big promotions and also opportunity for our Adimulam creations. So இன்னொன்று பாலா. ஸோ இந்த கதை வந்து ஆரம்பித்த ஒரு முதல் துவக்கம் பாலா ஆக்சுவலாக. ஸோ பாலாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷமாக தான் வந்து பாலா கிட்ட பேசி பழகிட்டு இருக்கேன் நான். ஸோ பர்சனலாக பாலாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ சில இன்டர்வியூஸில் கூட நான் சொல்லியிருந்தேன் நான். ஸோ பாலா வந்து சில பேர் கேள்வி கேட்டாங்க, அதாவது வந்து நீங்கள் ஆம்புலன்ஸில் ஆரம்பித்து நீங்கள் வந்து காந்தி கண்ணாடி அப்படின்னாங்க. நான் அப்படி பார்க்கவே இல்லை. இட் இஸ் லைக் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வந்து வேற வேற ஜானர் அவருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கேப் டிரைவரா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி, அந்த சம்பளத்துல கூட அந்த விஷயத்த வந்து பாலா பண்ணிட்டு இருப்பாரு. அது வந்து எனக்கு தெரியும், கூடவே நான் இருக்கிறதுனால நான் பாக்குறேன் நான். ஸோ வி ஷுட் நாட் மிக்ஸ் போத். ஸோ ஹாப்பி இயர். ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரொடியூசர் ஜெயகிரண். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பணம் நிம்மதியை தருமா என்பது தெரியாது, ஆனால் பணம் மட்டும் இல்லாவிட்டால் நிம்மதி இருக்காது என்பது நிதர்சனம். அப்படி ஒரு பணத்தை வைத்து ஒரு வாழ்க்கையை சொல்லும் படத்தை வெளியிட முன் வந்த சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்திவேல் அவர்களுக்கு நன்றிகள். இப்போது அழைக்கிறோம் அவரை பேசுவதற்கு. வணக்கம். விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் உங்களை வந்து சந்திக்கிறதுல எனக்கு வந்து பெரிய சந்தோஷமா இருக்குது. காந்தி கண்ணாடி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டா ஒரு அன்பையும் அதோட அடுத்த பரிமாணங்களையும் விளக்கக்கூடிய ஒரு படமா ஷெரீப் இந்த சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா அன்பு, அதன் பரிமாணம், அதோட அடுத்த கட்டம், இதை வந்து ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இந்த படத்துல நம்ம இதுவரைக்கும் நிறைய பாரதி கண்ணம்மா பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பாரதினாலே கண்ணம்மா ஞாபகம் வரும். இந்த படத்துக்கு பிறகு காந்தி கண்ணம்மா என்ன என்ன பண்ணி வச்சிருக்காங்க. காதல்னாலே காதல் சந்தியா பரத் ஞாபகம் வரும். எனக்கு இனிமே வந்து பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா அம்மாவும் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படி ஒரு காதல், அப்படி ஒரு காதல். நீ இருக்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சாக போற நேரத்தில் என்ன லவ் அப்படின்னு ட்ரெய்லர்ல கூட டயலாக் இருக்கும். லவ் தானே அது. அது எப்ப இருந்தா என்ன, அது 18 வயசா இருந்தா என்ன, 80 வயசா இருந்தா என்ன, லவ் ஆல்வேஸ் லவ் தானே.
அப்படி ஒரு அதான் சொல்றேன், பரத் சந்தியா மாதிரி எனக்கு இருந்துச்சு பாலாஜி சக்திவேல் சாரும் அர்ச்சனா அம்மாவும் நடிச்சிருந்தது. அவங்க நடிப்பு அரக்கி, நான் சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்து அப்படியே வியக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனா அம்மாவோட பொட்டென்ஷியல்ல ஒரு 10% கூட நம்ம இன்னும் யூஸ் பண்ணல, நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் யூஸ் பண்ணலங்கிறது எனக்கு வருத்தம். என்னன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நம்ம வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 படமாவது நடிங்கம்மா. இங்க வந்து என்னன்னா அவ்வளவு தேவை இருக்கு, இவ்வளவு சிறப்பா நடிக்கக்கூடிய. சரி, அர்ச்சனா அம்மா இந்த பக்கம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த பக்கம் பாலாஜி சக்திவேல் சார் அவங்க அடிக்கிற எல்லா பாலையும் சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காங்க. மிக 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 பிரமாதமான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த காந்திங்கிற கேரக்டருக்குள்ள நம்மளை சேர்த்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா வந்து ஒரு காதல் கதையை மையப்படுத்தின, ஒரு மெச்சூர்டு லவ்வை மையப்படுத்தின ஒரு படமா ஸ்டார்ட் பண்ற இடத்துல நம்மளோட தம்பி பாலா கதாநாயகனா உள்ள வர்றாரு. அது நான் வந்து இந்த கதைநாயகன்கிற வார்த்தையை கூட நான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னன்னா நிறைய காமெடி பண்ணிட்டு திடீர்னு வர்றவங்களை வந்து கதாநாயகன் சொல்றதுக்கு கஷ்டப்பட்டு அல்லது போடுறதுக்கு பயந்து கதைநாயகன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா கதாநாயகன் தான். இந்த படத்தோட கதாநாயகனா பாலா உள்ள வர்றாரு. ரொம்ப அந்த உடல் மொழி தன்னை வந்து ஒரு கதாநாயகனா வரணுங்கிறப்ப வந்து தன்னோட பிசிக்கை என்ன மாதிரி ரெடி பண்ணணும், அதுலேருந்து ஆரம்பிச்சு சின்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு உள்ள வந்து நடிச்ச மாதிரி இருந்துச்சு. மிக பிரமாதமா பண்ணி இருக்காரு. ஒரு முக்கியமான வளர்ச்சி. நான் அதுல வந்து என்னன்னா, இப்ப வந்து அவர் ஒரு சின்னத்திரையோட பிரபலத்தோட நேரடியா சினிமா நோக்கி வரும் பொழுது அது ஈஸியா இருக்கும். ஆனா அதுல வந்து அவர் வந்து ஒரு மிக கடினமான பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த கடினமான விஷயம் வந்து என்னன்னா, சக மனிதர்கள் மேல வந்து அன்பு செலுத்தணும் அப்படின்றது. சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறதோ, சக மனிதர்களின் சந்தோஷத்தை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறதையோ விட கஷ்டமான விஷயம் எதுவுமே கிடையாது. யாரெல்லாம் சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறாங்களோ அவங்க மேல பல்லாயிரக்கணக்கான அம்புகள் வீசப்படும். நீங்க வந்து என்னன்னா, நான் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய துறையில இருந்துட்டு அந்த துறையோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகும்போது பிரச்சனை இருக்காது. நான் வந்து ஒரு துறையில இருக்கேன், என் சக்தியை மீறி நான் ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு பண்றேன் அப்படின்னப்ப இங்க வந்து வன்மம் ஆட்சி செய்கிறது. வன்மத்துக்கு வந்து நிறைய ப்ரியாரிட்டி இருக்குது. நம்ம பிரஸ்லேருந்தே எடுத்துக்கலாம். ரொம்ப இங்க வந்து பாலிசியோட எழுதுறவங்க, இங்க உள்ளவங்க அவ்வளோ எழுத்தாளர்கள் இருப்பாங்க. அந்த பேனாவுக்கு மிகப்பெரிய நெறிகளை வந்து அவங்க கடைபிடிப்பாங்க. காலங்காலமா அவங்க வந்து பத்திரிகையில எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அந்த விமர்சனத்துல அந்த சினிமா மேல இருக்கக்கூடிய அன்பு வெளிப்படும், அந்த மக்கள் மேல இருக்கக்கூடிய பாசம் வெளிப்படும். ஏதாவது தவறுன்னா தவறை சுட்டி காட்டுற மாதிரி எழுதுவாங்களே ஒழிய வெறுமனே அந்த விமர்சனத்தை வந்து ஹைலைட் பண்றதுக்கான விமர்சனம் எழுதாத அத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து இங்க வந்திருக்காங்க. அதே சமயத்துல வந்துட்டு என்னன்னா, சினிமா மேல வெறுப்பை கொட்டி ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு வீடியோ போட்டுட்டு வெறும் காழ்ப்புணர்ச்சியை மட்டுமே காட்டக்கூடிய விமர்சனங்கள் வந்து மிகப்பெரிய விமர்சனமா வந்து மக்கள் மத்தியில போய் சேர்ந்துகிட்டு இருக்கும். காலங்காலமா உட்காந்து பக்கமா எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களோடதான் வந்து நார்மல் நல்ல மக்கள் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இங்க வந்து என்னன்னா அதோட ரீச் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஏன் வன்மத்தை வந்து அதிகமா பாக்குறாங்க. ஒரு படம் பத்தி சொல்லும்போது ஒரு ஹீரோவோட பர்சனலை பத்தி பேசப்படுற விமர்சனம் வந்து பெரிய விமர்சனமா மக்கள் மத்தியில போய் சென்று சேரும். ஏன்னா இங்க வன்மங்கள் ரசிக்கப்படுகின்றன, அன்பு நிராகரிக்கப்படுகிறது. எப்ப ஒரு அன்பு பாதைய தம்பி வந்து எடுக்கிறாப்லையோ, இப்ப வந்து என்னன்னா இதுவரைக்கும் அவர் வந்து ஒரு காமெடியனா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, விட்டுருவாங்க. ஏன்னா சின்ன பையன் பாவம் அப்படிங்கிற லெவல்ல ஒரு நடிகரா வந்து ஒரு கதாநாயகனா ஜெயிக்க ஆரம்பிச்சா நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. இவரு நடிச்சுட்டு பேசாம போய் வீட்டுல படுத்துட்டாலோ இல்ல குடிச்சிட்டு படுத்துட்டாலோ இவர் மேல எந்த கேள்வியுமே இருக்காது. அவர் அப்படிதான் அப்படின்னு
சின்னதா வந்து இவர் நல்லது செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இந்த நல்லது செய்யறதை பத்தி அவ்வளவு கேள்விகள் வரும். இங்க சமுதாயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய முரண் இருக்கு. நீ என்ன பெரிய நல்லவனா? இது வந்து மிகப்பெரிய முரண். இந்த முரணை வந்து ரசிக்கிறதுக்கு பெரிய கூட்டம் இருக்கு. இதுக்காக வந்து இந்த சமுதாயம் வந்து நல்லவர்களால் நிறைந்தது இல்லையா அப்படின்னா, நல்லவர்கள் எல்லாம் அமைதியா இருப்பாங்க. ஒரே ஒரு ஐடி வச்சுக்கிட்டு 10 பேரை திட்டிட்டு இருப்பான், 10 பேரை கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான். 80 வயசுல ஒரு பிரின்சிபலோட வாழ்ந்த ஒரு நடிகர், அவர் போகும்போது ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் அதை பத்தி 500 கேள்விகள் கேட்பாங்க. அவர் வந்து அவர் லைஃப் வந்து அவ்வளவு பிரின்சிபலா வாழ்ந்தாரு, அவரால் யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஃப்ரெண்டு கொண்டாந்து கொடுத்த சால்வையை தூக்கி போட்டாருன்னா அதுக்கு வந்து ஒரு 5000 பேர் விமர்சனம் பண்ணுவாங்க. அதுக்கு போய் உட்கார்ந்துட்டு இவர் வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அது கிடையாது. 80 வயசு நம்ம வீட்டில் உள்ள ஒரு தாத்தா, ஒரு 75 வயசுக்கு மேல உள்ள ஒரு தாத்தாவுக்கு என்ன மரியாதையோ அதை தானே நம்ம கொடுத்துருக்கணும். ஒரு மூத்த கலைஞன், அவங்க வந்து அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் உள்ளது. அவர் இஷ்டப்பட்டா அந்த சால்வையை போட்டுக்கலாம், இல்லாட்டினா போடாம தூக்கி போட்டுடலாம். அதுக்கும் வந்து அந்த பெரிய கலைஞர் வந்து உட்கார்ந்து விளக்கம் கொடுத்துட்டு இருப்பார். விளக்கமே கொடுக்க கூடாது. ஏன்னா இங்க வன்மத்தை மட்டுமே மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க ஊரா இருக்குது. அதாவது அந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ இந்த பாலா மாதிரியானவங்க வந்து ஒரு சில பேர் இப்போ வந்து என்னன்னா இவரு சக மனிதர்கள். ஏன்னா ஏன் நான் இது அன்பு பத்தி பேசுறேன்னா, இந்த படம் அன்பு பத்தி பேசுது. இந்த படம் வந்து அன்பு பத்தி பேசுது. நான் அதுக்காகவே இதை பேச வேண்டியதா இருக்குது. சக மனிதர்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நடிகன் வர்றான், புகழ் வெளிச்சத்தோட வர்றான் அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கறதுனாலேயே இவங்களை தங்களை பெரியவங்களா நிலைநாட்டிக்கலாங்கிறது ஒரு கருத்து. இந்த கேள்வியை இவங்களால வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, பக்கத்துல இருக்கிற வார்டு கவுன்சிலரை கேள்வி கேட்க முடியாது. குழாயில தண்ணி வரலன்னா அந்த கவுன்சிலர்கிட்ட அவங்களால அந்த கேள்வி கேட்க முடியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, என்ன பசியில உள்ளவங்களுக்கு எல்லாம் பாலா சாப்பாடு போட்டாராமே, காசாவில் 2 பேர் செத்து போயிட்டாங்க, ஏன் அங்கே போய் போடலன்னு கேள்வி கேட்பாங்க. அவருக்கு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயத்த யாரோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கனெக்ட் ஆகும். அவர் வந்து அடிமட்டத்து மக்களை பார்த்து வந்திருக்கிறதுனால ஒரு சாப்பாடு 4 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரு, அவரை பண்ண விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பொறுப்புணர்ச்சியிலேருந்து சொல்றேன். புகழ் வெளிச்சம் ஃபர்தரா அவர் மேல வீசப்படும் பொழுது அடுத்தது வந்து இமிடியேட்டா விமர்சனம் வைக்கப்பட இருக்கும். அந்த விமர்சனம் வந்து என்னன்னா, அது உங்களை தாக்குறதுக்காக இருக்காது, அவங்கள நிலைநிறுத்திக்கிறதுக்காக இருக்கும். ஸோ ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகரா, கதாநாயகனா உங்களை வரவேற்கிறேன். சக மனிதர்கள் மேல நீங்க காட்டக்கூடிய அன்போ பாசமோ அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் சக மனிதர்களோட அன்போடையும் வெற்றி பெற முடியுங்கிறதுக்கு ஒரு அடையாளமா பாலா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த வெற்றி இது மாதிரியான சாதாரண மனிதர்களோட மிகப்பெரிய வெற்றி இந்த காலகட்டத்தில் 2025 சக மனிதர்கள் மேல அன்பை செலுத்தி வெற்றி பெற முடியுங்கிறது வந்து அடுத்த கட்டத்துக்கோ இல்லை இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ இருக்கும். கலீல் ஜிப்ரான் சொல்வார், ஆன் லவ் அப்படிங்கிற ஒரு கவிதையிலிருந்து, அன்பு உங்களை அழைக்கும் பொழுது அதை பின்தொடருங்கள். அந்த பாதை வந்து கரடு முரடாக இருக்கும், உங்களுக்கு வழி கொடுக்கக்கூடியதா இருக்கும், பின்தொடருங்கள். அன்பு உங்களை அடைக்கும் பொழுது அன்பை நம்புங்கள், அது உங்களை நெருக்கும், உங்களை நொறுக்கி போடும். அன்புடனேயே இருங்கள். நீங்க வந்து அன்புகிட்ட இருந்து நீங்க வந்து நிறைய அன்பை கொடுக்கும்போது அன்புகிட்ட இருந்து நீங்க எதையுமே பெற முடியாது. நீங்க ஃபைனலா அன்பை மட்டுமே பெறுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த அன்பு வந்து உங்களை வந்து சிலுவையில் அறையும், மிகப்பெரிய நகைக்கீரல்களை கொடுக்கும். அந்த நகைக்கீரல்கள் அன்பினால் ஆனவை, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இது வந்து கலீல் ஜிப்ரானோட கவிதை என்னைக்கோ படித்தது, அதை நான் சொல்லணும்னு சொன்னேன். ரொம்ப அவையில் போயிட்டோமோன்னு நினைக்கிறேன். தம்பி ஜெய்கிரன் வந்து சபதியாக இருந்து தயாரிப்பாளராக வர்றார் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து நிறைய புது தயாரிப்பாளர்கள் வரும்போது திரைப்படத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணுவேன்னா, சிலையோட தான் கம்பேர் பண்ணுவேன். நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், நான் ஒரு 5 கோடி ரூபாயில ஒரு படம் எடுத்திருக்கேன், இது எவ்வளவு கவர் பண்ணிட முடியும்? நான் ஒரு 10 கோடி ரூபாயில ஒரு படம் எடுத்திருக்கேன், இதை எவ்வளவு கவர் பண்ண முடியும்னு தான் ஒரு ப்ரொடியூசர் வருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க வந்து ஏதோ ஒரு பொருளை தயாரிக்கல, நீங்க ஒரு சிலையை தயாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சிலையை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க. அது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட வந்துருச்சுன்னா அது சிலை. சப்போஸ் எனக்கு ஒரு கண்ணு சரியா வரல, காது சரியா வரலன்னா அது கல்லு தான், அது சிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தயாரிப்பாளர்கிட்ட பேசியிருப்பேன்.
ஒரு சிலை வடிக்கக்கூடிய ஸ்தபதியே தயாரிப்பாளராக வந்திருக்காங்க. கண்டிப்பா இவர் திரைத்துறையில நிறைய சிலைகளை நிறைய திரைப்படங்களை அந்த மாதிரி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள் அவருக்கு. விவேக் மெர்வின் அவங்களோட இசை நமக்கு 2 சாங் போடுவாங்கன்னு நினைச்சேன். இந்த ட்ரெய்லரை விட அந்த சாங் வரும் பொழுது இந்த படத்தை பற்றி பத்திரிகையாளர்கள் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். சில காரணங்களால் அந்த சாங் போட முடியல. வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனோட கடைசியில் அந்த சாங் இது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். மிகச்சிறப்பாக எல்லாருமே இதில் பணியாற்றி இருக்காங்க. பாலாஜி சக்திவேல் சாரோட நண்பராக நடித்திருக்கக்கூடிய அமுதவாணன்லேருந்து ஆரம்பித்து கதாநாயகிலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே சிறப்பான பங்களிப்பை தந்திருக்காங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சக்தி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வடகரி தொடங்கி காந்தி கண்ணாடி வரியில் மேகங்களை குலுக்கி மின்னலை விழுங்கும் இசை, அற்புதமான இசை இவர்களுடையது. இளமையும் புதுமையுமாக இசை தந்து காந்தி கண்ணாடிக்கு உயிர்ப்பித்த இசையமைப்பாளர்கள் விவேக் மெர்வின் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறோம். வணக்கம் எல்லாருக்கும், பிரஸ் அண்ட் மீடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்க பிரஸ் மீட்ல உங்களை எல்லாருமே மீட் பண்றதுல. காந்தி கண்ணாடி எனக்கும் அவனுக்கும் நிறைய வேற டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜான்ரா ஃபிலிம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அவர் ஷெரீஃப் டைரக்டர் நீ ஃபர்ஸ்ட் கேம் அண்ட் நரேட்டட் ஒரு ஒரு மாடர்ன் டேக் ஆன் லவ், அஃபெக்ஷன், அன்பு, அதை பற்றி ஒரு படம். நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். அண்ட் ஒரு சாங் ஆல்ரெடி இதில் ரிலீஸ் ஆகியிருந்தது, புல்லட் வண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டனி தாசன் அவர் பாடியிருந்தார். இது தவிர 3 more சாங்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் இந்த 3 சாங்க்குமே 3 ஸ்பெஷல் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா சார் பாடியிருக்காரு ஒரு சாங்கு, அண்ட் தேவா சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ இந்த சாங்ஸ் ஐ திங்க் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஆஃப்டர் த ப்ரெஸ் மீட். ஸோ ஹோப் டு see you all in theaters and please support this lovely team. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஃபெஸ்டிவல் டேலையும் இவ்வளோ பேர் இந்த டீமை சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் முதலாவது நன்றி. பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், தேங்க்யூ சார். உங்கள் காதல் படம் பயங்கரமான இம்பேக்ட் ஏற்படுத்தின நிறைய பேரில் எங்கள் 2 பேர் பேரும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் நடித்த ஒரு படத்தில் நாங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே they've given their best to this film அப்படி தான் சொல்லணும். எல்லாரையும் தனித்தனி சொன்னால் ரொம்ப நேரம் ஆகிடும்ன்றதுனால நான் சொல்லலை. பட் இட்ஸ் அ டீம் ஒர்க் ஃப்ரம் ஷெரீஃப் அண்ட் ஹிஸ் டீம். இட்ஸ் அன் அமேசிங் ஃபிலிம். அண்ட் கேபி வைபாலா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு நாங்கள் மியூசிக் பண்ணுறது. திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. அர்ச்சனா மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நடித்த எல்லா சீன்ஸுமே எங்களுக்கு ரொம்ப இமோஷனலி மூவிங் ஆனது. இட் வாஸ் பியூட்டிஃபுல். And thank you, producer sir, for giving us this kind of film with so much depth. And sir, உங்களை மீட் பண்ணதும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி லிரிசிஸ்ட் உமாதேவி மேம் for giving us beautiful lyrics. அண்ட் கு கார்த்திக் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அண்ட் ஷெரீஃபே மீதி உள்ள எல்லா பாட்டுமே எழுதியிருக்காரு. டைரக்டருங்கிறதுனால இல்லை, நிஜமாலுமே பியூட்டிஃபுல்லான லைன்ஸ் அவர்கிட்ட வந்தது. வெரி ஹாப்பி. அண்ட் விவேக் சொன்ன மாதிரி 3 கம்போசர்ஸ் இதில் பாடியிருக்காங்க. தேவா சார், யுவன் சார் அண்ட் ஷான் ரோல்டன் திமிருக்காரி அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்காரு. இவங்க எல்லாருமே நாங்கள் கேபிஒய் ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக இமீடியட்டாக தே செட் ஓகே அண்ட் தேவ் சங் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அண்ட் இப்போவுமே கடந்த ஒரு 7 நாளாக நானும் விவேக்கும் தூங்கலை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நைட் அண்ட் டே போயிட்டுருக்கு. அதனால தான் சீக்கிரம் கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ எல்லோரும் மன்னிக்கணும். அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா இந்த ஒரு ஃபிலிமை கண்டிப்பாக நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட் ரைட் ஃப்ரம் அவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டில் ஹியர். அண்ட் கண்டிப்பாக இது ஷெரீஃப்க்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிமாக இருக்கும். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட் டுடே. தேங்க்யூ ஸோ மச். நீங்க தூங்காம மியூசிக் போட தான் நாங்க தூங்காம படம் பார்க்க முடியும். ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். கரெக்டா?
அதாவது எல்லா மீட்லேயுமே வந்து இவங்க எங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரோ அப்போ வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இன்ட்ரோ கொடுத்த உங்களுக்கு இந்த ஆடியோ லான்ச் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து அப்படி தான் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ, நன்றி. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இவங்க வந்து ஒர்க் இருக்கிறதுனால கிளம்ப போகிறாங்க. காந்தி கண்ணாடி டீமோட ஒரு குரூப் ஃபோட்டோ இப்போது. ஓகேவா? தேங்க்யூ. பாலாவுக்கு இன்னும் 2 BGM சேர்த்து போட்டு வைங்க. அப்படியே நம்மளும் ஒரு 2 பிட்டை போட்டு வைப்போமே. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கனவு பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும். அப்படியாக சில பாதைகளை கடந்து கண் முன்னே முன்னேறி வந்து கொண்டிருக்கும் நடிகர் மதன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் வேற யாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறீங்கன்னு நினச்சேன். எனக்கு என்னோடய பயந்துட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி அதுவுமா எல்லாரும் வந்து எங்கள் படத்தோடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்குது. முதல்ல எல்லாருக்குமே நன்றி. மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நான் வந்து நிறைய படங்கள் சின்னதாக பண்ணியிருக்கேன், சில படங்கள் கொஞ்சம் லீட் ரோல் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இந்த காந்தி கண்ணாடி வந்து எனக்கு என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு படமாக கண்டிப்பாக இருக்குன்றது நான் முழுசாக நம்புகிறேன். வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் ஷெரீஃப் என்னோட நண்பர் தான், இருந்தாலும் ஷெரீஃப் சார் நன்றி. ப்ரொடியூசர் ஜெய்கிரன் சார், அது எதுவுமே கேட்காம ஓகே சொன்னதுக்கு ஜெய்கிரன் சாருக்கு நன்றி. பாலா பிரதர்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவர் கவுண்டரில் பழைய கவுண்டர் நிறைய கவுண்டர் நான் வாங்கி போட்டிருக்கேன். அதனால் ஐயா நன்றிங்கய்யா. டோட்டல் டீமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நடிக்கிறதுக்கு எல்லா பக்கமும் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி. எல்லாம் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் தான் அடுத்து எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணும். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காந்தி கண்ணாடி படத்தில் அழகான நம்பிக்கையை அள்ளி வந்து கொண்டிருக்கும் ஆராத்யா அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இதுக்கு முன்னாடி மதிமாறன், குற்றம் தவிர அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு இங்கே இந்த காந்தி கண்ணாடி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஷெரீஃப் சாருக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப எமோஷ்னலான ஒரு ரோல். ரொம்ப ஒரு ஏன்னா ஸ்க்ரீனில் என்னை பார்க்கும்போது கண்ணை எடுக்க தோணலை. பார்க்குறவங்க எல்லாரோட இதயத்துலேயும் நான் அப்படியே உட்காந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படிப்பட்ட ஒரு ஒர்க் ஸ்பேஸை எனக்கு, அதுவும் இல்லாமல் சக்திவேல் சார் கூடயும் அர்ச்சனா அம்மா கூடயும் எனக்கு தந்தது ரொம்ப பெரிய பாக்கியம். இதுக்கு ஷெரீஃப் சார் ரொம்ப 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 நன்றி. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச். சக்தி ஃபிலிமில் அவங்களோட ஒரு சின்ன அங்கமாக நான் இருக்கேன், அதுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சார். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ரொம்ப நர்வஸ் அவர் மாதிரி இருக்கு. என்ன சினிமா தான் எனக்கு எல்லாமே. அப்படிப்பட்ட சினிமா என்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிட்டு வருது. இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் உங்க முன்னாடி. நான் மேலும் மேலும் வளர்றதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். சக்திவேல் சார் வந்திருக்காரு, சக்தி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சக்தின்னா நம்ம பாலாஜி சக்தி சார், அவர் ஒரு மிகப்பெரிய சக்தி. அப்புறம் அர்ச்சனா மேடம், அப்புறம் ஹீரோயின் நமிதா. உண்மையாக வந்து பாலாவும் நமிதா வந்துட்டு படத்தில் வந்து லவ் பண்ண மாதிரி இல்லை, உண்மையாகவே ரியலாகவும் லவ் பண்ண மாதிரி இருக்கு. இல்லை உங்கள் காம்போ சொல்கிற வேற ஒன்றும் கிடையாது. அதை தாண்டி வந்து எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணாங்க. மியூசிக் டைரக்டர் அதுவும் அவ்வளோ அழகாக இருந்தது. தேவா சாரோட பாட்டு வந்து சூப்பராக இருக்குது.
ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு பாட்டு, அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாடியிருக்காரு. அதை தாண்டி வந்து இந்த படம் வந்து நான் இந்த படத்தை ஒரு ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நல்ல கேரக்டர், ஜாலியாக பண்ணியிருக்கேன். நல்லா நடிச்சிருக்கேன். உண்மையாகவே வந்து டைரக்டர் ஷெரீப் சாருக்கு வந்து உண்மையாகவே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சக்திவேல் சார் சொன்ன மாதிரி தான், ஏன்னா வந்து அவரோட ஏஜுக்கு இந்த படத்தை எப்படி யோசிச்சார் அப்படி தெரியல. நான் உண்மையாக நான் கூட யோசிச்சேன், பரவாயில்ல இப்போ ஏற்ற மாதிரி ஏதாவது படம் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கதை ரொம்ப பெரிய கதை, சூப்பரான ஒரு கதை, எல்லாருக்கும் பிடிக்கும். உண்மையாகவே 20 வயசுலேருந்து ஒரு 55 வயசு உள்ளவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கமாக இருக்கும். சூப்பரான ஒரு மூவி. இதை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தாண்டி வந்து இன்னைக்கு பாலா வந்து எப்படின்னா வந்து ஒரு ஆர்டிஸ்டாக தெரியாது, ஒரு தம்பியாக தெரியும். ஏன்னா வந்து எனக்கு முதலாக வந்து நான் படம் பண்ணும்போது, தாரத்தப்பட்டை படம் பண்ணும்போது ஜோடியிலேருந்தே வந்து எனக்கு ரசிகர் மன்றம் வச்ச ஃபஸ்ட்டு ரசிகர் மன்ற தலைவர் பாலா தான். காரைக்காலில் அன்னைக்கு மன்றம் வச்சுருக்கிறது எதுக்குடா அப்படின்னா, அவன் எல்லா விஷயத்துலையுமே வந்து உண்மையாக இருப்பான். ஒரு விஷயம் பண்ணால் அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பான். இன்னைக்கு நானும் பாலா வந்து ஒரு அண்ணன் தம்பி தான், கூட பிறக்காத ஒரு தம்பி தான். இன்னமும் ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒன்றா தான் சாப்பிடும், காலையில் இருந்தோடனே எப்பவுமே இதாக இருப்போம். இனி என்ன பண்ண போகிறாமல் கொண்டு எனக்கு தெரியும். நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவான், அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பான். படம் பண்ணும் போதெல்லாம் ஆனால் நம்ம ஒரு நல்ல ஒரு காமெடியாக என்ன, நான் சினிமாவில் ஏதாச்சும் நல்ல காமெடியாக நினச்சிதான் அவன் ஹீரோ அவனை எதிர்பார்க்கல. அவன் பண்ண நல்ல விஷயங்கள் தான் வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான் நினைக்கிறேன். அதை தாண்டி அவனை இன்னைக்கு இப்படி வந்திருக்கானா அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஊடக நம்பர் தான் உண்மையாகவே காரணம். ஏன்னா சில விஷயத்தை எப்படி வேணா எழுதுவாங்க, ஆனால் பாலா விஷயத்தை வந்து பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அவ்வளோ இதுவாக இது பண்ணுவாங்க. எங்கே பார்த்தாலும் தம்பி இதை பண்ணீங்க, சூப்பர். நான் நிறைய கணக்குலாம் பார்த்துருக்கேன். உண்மையாக நன்றி. இந்த காந்தி கண்ணாடி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இதில் வந்து சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு நம்ம மதன், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. எல்லாருமே சூப்பராக ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. உண்மையாகவே சூப்பர். எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். தேங்க்யூ நன்றி. நல்லா மிமிக்ரி பண்ணுவீங்க, பாலா பேசுற மாதிரி 2 வார்த்தை பேசலாமே. ஒரு நிமிஷம், இந்த பாலாவா இல்ல என்ன வளர்த்து விட்ட தாரத்தப்பட்ட பாலாவா? ஏமா இங்க ஒரு நிமிஷம் வா. நீ பாட்டு மொட்டையா பாலா மாதிரி பேசுனா இங்க வா, ஒரு நிமிஷம் வா. அப்ப மீடியாக்காரர் என்ன நினைச்சுப்பாங்க? பாலா பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் இயக்குனர் பாலா பத்தி பேசலாம். அப்ப ஒரு நேரம் பேசுறது கேபி பாலா பேசிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு விஜய் டிவியில் இந்த பாலா சார் மாதிரி பண்ணி அவ்வளோ பேர் பாராட்டினாங்க. சசிகுமார் சார்லேருந்து பெரிய எல்லாருமே. நீ வந்து என்ன கேட்டேன்னா வந்து இது எந்த பாலான்னு கேட்குறேன். சரிதான், சரியாக போச்சு. அப்புறம் இந்த விஜய் டிவியில் ஒரு 3 டைட்டில் அடிச்சிருக்கேன். அடித்து இப்போ இது எந்த வாய்ஸும் கேட்டால் அப்போ நான் என்ன இப்போ சொல்ல? சரி, என்ன பாலா வாய்ஸ் வந்து எனக்கு பேச தெரியாது உண்மையாகவே. ஆனால் இயக்குனர் பாலா சார் மாதிரி தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். நான் நம்புகிறேன், நீங்கள் நம்பணும். தம்பி பேசும் கையெல்லாம் தட்டக்கூடாது, புரியுதா? அது அந்த பாலா வந்து காமெடி பண்ணும், அது கை தட்டு. இந்த பாலா கை தட்டுனா உனக்கு தெரியும்ல. நான் பாட்டு ஜாலியாக கை தட்டுவீங்கன்னு பேசி விட்டேன். என்ன நடக்க போகுதுன்னா எனக்கு தெரியல. இந்த எதுனா இருந்தால் நல்லது தான். ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்து முதல்ல தாரத்தப்பட்டில் வாய்ப்பு கொடுத்த என்னோட இயக்குனர் டாக்டர் பாலா சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சு இந்த இடத்துல. அது அவர் வாய்ஸ்லேயே சொல்லிட்டேன், சாரி. அதுக்கப்புறம் விஜய் டிவியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரதீப் சார், எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்க பிரதீப் சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ அமுதா, நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதுமுகம் அறிமுகமாகிறது. அப்படி காந்தி கண்ணாடியில் ஒரு புதுமுகமாக அறிமுகமாகும் மனோஜ் அவர்களை பேச அழைக்கிறோம். கொஞ்சம் ஷார்ட்டா பேசுங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் இந்த இடத்துல வந்து நிற்பேன்னு என் லைஃப்ல நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நான் வந்து நிற்பேன்னு கனவு கூட நான் நினைச்சது கிடையாது. நான் சினிமாவில் வந்துட்டு 8 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். ஜூனியர் ஆர்டிஸ்டா நிறைய படம் பண்ணியிருக்கிறேன். இது நான் ஏறுற ஃபர்ஸ்ட் மேடை. அதுக்கு காரணம் வந்துட்டு எங்க அண்ணா. அவர் வந்துட்டு
இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருங்கிறது நான் கூட இருந்து பார்த்துருக்கிறேன். ஸ்டில் அவர் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ எப்பவுமே ஒரு தம்பியா நான் கூட இருப்பேன்னா நான் இந்த இடத்துல சொல்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்ததா இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. பாலா சக்திவேல் சாரோட அர்ச்சனா மேமோட நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளோ பெருமையா இருக்குன்னு என்னால் இப்போ வார்த்தையால் சொல்ல முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. 2 லெஜண்ட்ஸ் கூட நான் நடிச்சிருக்கிறேன். அது சத்தியமா எனக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு ஷெடியூல் பிரேக் வரப்பவும் அவங்க ஏதாவது சீன்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா என்னை வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்கிற, நல்லா பண்ணியிருக்கிற அந்த மாதிரி என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. அடுத்து ஷெரீஃப் அண்ணா, அவர் வந்துட்டு நான் இப்போ தான் வந்திருக்கிறேன், நான் இதான் என்னோட ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லலாம் அவர் இல்லவே இல்லை. அவர் வந்துட்டு நான் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணுறேன், இது பண்ணலாமாண்ணா அது பண்ணலாமாண்ணான்னு கேட்டேன்னா பண்ணுறான்னு சொல்லி என்னை ஃப்ரீயாக பண்ண விட்டார். அப்புறம் அவர் வந்துட்டு என்ன சொன்னாரோ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சக்திவேல் சார் அவரோட டிஸ்ட்ரிபியூஷனில் பண்ணுறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ மதன். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். படித்த பெண்கள் தங்கள் திறமைகளால் உலகை சிறப்பாக்குவார்கள் என்பது உண்மை. பெண்ணின்றி உயர்வும் இல்லை என்பதும் உண்மை. நடிக்க மறுத்த நடிகைகளுக்கு மத்தியில் நமிதா உயர்ந்தே நிற்கிறார். இவரின் சிறு புன்னகை ஓவியங்களாய் நடிப்பில் வியப்பில் ஆழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு ஐஐடி மாணவி இனி மக்கள் மனங்களில் நிறைவார் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை. தேங்க்யூ ஸோ மச் அக்கா, ரொம்ப அழகான வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்க நான் இன்வைட் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. ஆக்சுவலி எனக்கு நம்ம டைரக்டர் ஷெரீஃப் ஒரு விஷயம் சொன்னார், எனக்கு 2 நாள் முன்னாடி தான் இது தெரியுது. அவர் சொன்னார், இந்த படத்துக்காக நாங்கள் 50 ஹீரோயின்ஸை அப்ரோச் பண்ணோம், அந்த 50 ஹீரோயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் 51வது ஹீரோயினாக நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னு. நான் அது இப்போ சொல்லி தான் ஆகணும். எனக்கு இந்த 50 ரிஜெக்ஷன்ஸும் எனக்கு 50 பிளெஸ்ஸிங்ஸ் தான். அண்ட் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு, இப்படி அழகான ஒரு படத்தில் கலந்துக்கிறதுக்கு. 50 பிளெஸ்ஸிங்ஸ்க்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பல பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே ஸ்டேஜ்லேயே இருக்குது. அர்ச்சனா மேம், அவங்களோட எனக்கு ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களும் ஆக்டிங் என்னது, எப்படி பண்ணலாம், அவங்க சின்ன சின்ன இமோஷன்ஸில் கூட எப்படி நம்ம இமோட் பண்ணலான்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேம். அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார், அவர் அவ்வளோ ஒரு லெஜெண்டரியான ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டருமே சொல்லலாம். அவங்க 2 பேரோடும் அவங்க 2 பேர் சொல்லி கொடுத்ததுல தான் இந்த படத்தில் பல விஷயங்களை என்னால் பண்ண முடிச்சிருக்கு. ஸோ என்னோட பெரிய 2 பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம டைரக்டர் ஷெரீஃப் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லா ஹார்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு படம் அவர் எடுத்திருக்காரு. அது 5th நீங்களும் புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ அழகான படம் இதுன்னு. ஸோ அவரும் தான் ஐ ஹாவ் டு கிவ் அ பிக் தேங்க்யூ டு ஹிம் ஃபார் சூஸிங் மீ. 51st ஆப்ஷனாக இருந்தாலும் ஐ ஹோப் கோயிங் ஃபார்வர்ட் இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி இது நான் சொல்லி ஆகணும், KPY பாலா அவரோட ஜென்ரலி ஒரு ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அது ஸ்க்ரீனில் கூட என்னால் ஷேர் பண்ண முடிஞ்சுது. we were able to travel together ஒரு 20-25 நாள். அவர் எப்படி இருக்கார், அவர் பர்சனாலிட்டி எப்படின்னு எனக்கு தெரிய முடிஞ்சுது. அண்ட் அவர் எப்படியெல்லாம் நீங்கள் இதில் பார்க்குறீங்களோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குறீங்களோ, இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களோ, அதே மாதிரி தான் அவர் லைஃப்பில் கம்ப்ளீட்லி 100% ஒரிஜினல் ஹியூமன் பீயிங், வெரி ரேர் அப்படி ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் சார், thank you so much for giving me an opportunity to be a part of this film. And Shakti Film Factory distributionல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதில் நானும் இருக்கேன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே
தேங்க்ஸ் தான், பிளெஸிங்ஸ் தான். அண்ட் என்னுடைய ஆல் மை ஏடிஸ் அவங்க நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் இந்த படம் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே டைரக்ஷன் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்யூ. இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒரு ரொம்ப நல்ல படம், அதனால நல்ல படத்தை எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். 45 ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் நினைவுகள் மலரும் நல்ல கதைகளில் மட்டுமே வந்தவர். பலருக்கும் வீடு என்றால் பல கதைகள், நினைவுகள் நினைவுக்கு வந்து போகும். ஆனால் வீடு என்று சொன்னால் நமக்கு அர்ச்சனா அம்மா மட்டும்தான் நினைவுக்கு வருவாங்க. 2 தேசிய விருதுகள் இவரின் நடிப்புக்கும் இவரின் உழைப்புக்கும். திரை உலகில் காசை தவிர்த்து நல்ல கதைகளில் மட்டுமே தன் யதார்த்தமான எளிமையான நடிப்பால் அழியாத கோலங்களாய் மக்கள் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் அர்ச்சனா மேடத்தை அன்பால், அழகால், இதயமாய், இனிமையாய், உயிராய், உறவாய், வார்த்தைகளின்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அர்ச்சனா அம்மா அவர்களை. என்னுடைய அன்பான பத்திரிகை நண்பர்களுக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும் என் பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிற என்னுடைய தயாரிப்பாளர் ஜெய் கிரண் அவர்களுக்கு, சக்திவேல் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அழகான படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிருக்குங்க. ரொம்ப நல்ல சப்போர்ட் இது. அடுத்து மேடையில் இருக்கிற என்னுடைய அன்பு குட்டிங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எங்களுடைய காந்தி கண்ணாடியினுடைய லவ் பாய் டீனேஜர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல 2 வார்த்தைகள் ஒரு முக்கியமான ஒருத்தங்களை பற்றி பேசணும். நம்ம எல்லாருமே இப்போ எந்த மண்ணில், எந்த பூமியில் இந்த நிமிஷத்தில் நம்ம நிற்கிறோம்னா, நம்மளுடைய அந்த காலத்திலேயே ஒரு சிங்கப்பெண், மிகச்சிறந்த பெண் யார் அப்படின்னா பானுமதி அம்மா அவர்கள். பானுமதி அம்மா அவர்களுடைய மண் இது. இங்கே அவங்க பயிர் வச்சு விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஸ்டுடியோ நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஆஃபீஸ் இதுவாக தான் இருந்தது. அநேகமாக அம்மாவுடைய வீணையாக தான் இருந்திருக்கும். அவங்க வாசித்த வீணை, அவங்க வாசிச்சிருக்கிற தம்புரா இங்கே தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய பிறந்த நாள் இப்போதான் முடிஞ்சிருக்கு. பானுமதி அம்மா அவர்கள் வந்து அந்த காலத்திலேயே அவங்க ஒரு பெண் இயக்குனர், கதாசிரியர், லிரிசிஸ்ட், அவங்க பாடலாசிரியர், மியூசிக் டைரக்டர், அவங்க ஸ்டுடியோ ஓனர், சிறந்த நடிகை, சிறந்த பாடகி. பாடல்களில் கூட அவங்க வந்து கர்நாடிக்கு மட்டும்தான் இல்லாமல் ஹிந்துஸ்தானியும் கற்றுக்கொண்டு ஹிந்துஸ்தானியையும் அவங்க தான் அவங்க குரலில் பாடினவங்க. சில்ட்ரன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலேயே அவங்க எல்லா விருதுகளையும் பெற்றிருக்காங்க. அவங்க சாகும் வரை அந்த காலகட்டங்களில் இருக்கிற தெலுங்கில், தமிழில், சவுத் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸுக்கிட்டையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுக்கிட்ட இருந்தும் மிகப்பெரிய பரிசுகள் வாங்கினவங்க அவங்க. அப்படி ஒரு பூமியில் இன்னைக்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நிற்கிறது. விநாயகருடைய ஆசீர்வாதம் இந்த யூனிட்டுக்கு இருக்குது, அம்மா பானுமதி அம்மாவுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அம்மாவுக்கு என்னுடைய நன்றி, என்னுடைய வணக்கம். இதை சொல்லலைன்னா இந்த பூமிக்கு வந்துட்டு வேல்யூ இருக்காது. இது உங்களுக்கு தான் இதோட அழுத்தமும் ஆழமும் புரிஞ்சிருக்கும். நன்றி இவ்வளவு அமைதியாக கேட்டதுக்கு. ஜெய்கிரண் அவர்கள் வந்து ஒரு அழகான படம் அவர் எதுக்கு கொடுத்தாருன்னா, அவர் வந்த பாரம்பரியம் அப்படி.
அவர் டீசெண்டாக, டிசிப்ளைனாக, அழகாக, ரொம்ப மென்மையான உணர்வுகள் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு படம் தான் அவர் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் அவருடைய அடையாளம். ஐ எம் ஹாப்பி. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு படம் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி, இது ரொம்ப மறுபடியும் சொல்கிறேன், இதை சப்போர்ட் பண்ணதுக்கு டெஃபினட்டாக நம்ம எல்லாரும் சக்திவேல் அவர்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். சக்திவேல் சார், நீங்கள் சொன்ன மாதிரி வருஷத்தில் 5 படம் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது, ஒரு 3 பண்ணலாம். எதுக்குன்னா இப்போ ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த மேடையில் இருக்கிற 3 பெண்கள் இருக்கும். 3 பெண்களுக்கான படங்களும் இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சிடுச்சு, இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் ஸ்பேஸ் எங்களுக்கு இல்லாததால் மட்டும்தான். முக்கியமாக என் ஸ்பேஸ் எனக்கு இல்லை. என் ஸ்பேஸ் எனக்கு எப்பவுமே இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கான படங்கள் வந்துட்டு குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு பெரிய ஸ்பேஸ் ஒன்று இருக்குது. அழகான படங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. மக்களுக்கு இப்போ ஏதோ ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிம்ஸ் தேவைப்படுது. அடுத்து பாலாஜி சக்திவேல் அவர்கள், நான் மதிக்கிற, நான் ரொம்ப ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு 10 இயக்குனர்களை எனக்கு பிடிச்சிருந்தா அதில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக பாலாஜி சக்திவேல் அவர்கள் இருக்கார். ஏன்னா அவருடைய படங்கள் வந்து நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, அற்புதமான படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தமிழ் சினிமாவுக்கு மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை. ஏன்னா எல்லாருடைய உணர்வுகளும் இந்த சொசைட்டி சோஷியல் அவேர்னஸோட ஒரு படங்களை, ஒரு சில படங்களை அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் பாலாவுக்கு வந்து பாலா பற்றி பேசுகிறத விட பாலாவோட அம்மா அப்பாவை பற்றி மட்டும்தான் இப்போ பேசணும். ஏன்னா ஒரு மகனா அவர் என்ன நினச்சாரோ, என்ன செய்யணும்னு அவர் நினச்சாரோ, அது எல்லாத்தையும் மதித்து அன்பு செலுத்தி நீ இதை செய் அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய எந்த ஒரு இன்டர்ஃபேரன்ஸும் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் கொடுத்ததால் மட்டும்தான் பாலா இதெல்லாம் செய்ய முடியுது. இஃப் ஐ ஆம் ரைட். அண்ட் எப்பவுமே திடீர்னு ஒருத்தர் உருவாகினா அதுக்கு எந்த மதிப்பும், அதுக்கு எந்த வேல்யூவும் இருக்காது. பாலா அப்படி இல்லை. ரொம்ப ஒவ்வொரு அடியும் ஒரு சின்ன குழந்தை வந்துட்டு தத்தி தருமாறி அப்படி நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸோட வந்த ஒரு மனிதர். அண்ட் இந்த படத்தில் பாலா, ஐ எம் டெல்லிங் யூ சின்ஸ் ஐ ஹவ் சீன் த ஃபில்ம், இப்படி ஒரு இன்ட்ரடக்ஷனோட, இப்படி ஒரு ஃபஸ்ட்டு ஃபில்ம் என்கிற வார்த்தைக்கு பர்ஃபெக்டான படம் வந்துட்டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு. அதாவது திடீர்னு வந்துட்டு ஒரு 2 பாட்டு 3 ஃபைட்டு, இதுலேயும் பாடல்கள் இருக்குது, ஜனரஞ்சகமான பாடல்கள் இருக்குது, இதுலேயும் ஃபைட் இருக்குது, இதுலேயும் காமெடி இருக்குது, இதுலேயும் சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது காந்தி கண்ணாடியில். ஆனால் லாஜிக் என்கிறது மிஸ் ஆகாமல் இருக்கும். இது ஜனரஞ்சகமாக ஏதோ செஞ்சு ஓட விட்டுறணும் என்கிற நோக்கத்தை விட, முதல்ல ஒரு நல்ல படமும் கொடுத்து அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஆடியன்ஸை ரீச் ஆகணும் என்கிற அந்த இன்டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதனுடைய இயக்குனர் ஷரீஃப்க்கு. அதனால தான் பாலாவுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் ஷரீஃப், யூ ஹாவ் கிவன் பாலா காமன் மேன்ல இருந்து கம்ப்ளீட் மேன் வரைக்கும் பாலாவை ஃபர்ஸ்ட் படத்துலேயே யூஸ் பண்ணிட்டாரு ஷரீஃப். காமன் மேனாக ஸ்டார்ட் பண்ணுறாரு அவருடைய லைஃபு. அதுக்கப்புறம் படம் முடிகிற நேரத்தில் ஹீ இஸ் அ கம்ப்ளீட் மேன். அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்கான எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். பாலாவுக்கு எல்லாமே இருக்குது. ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ண நிமிஷத்துல இருந்து
என்னென்ன மாதிரி என்னென்ன மூட்ஸு, என்னென்ன சென்டிமெண்ட்ஸு, என்னென்ன இருக்குமோ அத்தனை டைமென்ஷன்ஸும் இதில் இருக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது என்னன்னா, பாலா விஷயத்தில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸு பாலா ஒரு மாதிரி இருப்பார் படத்தில், அடுத்த 10 மினிட்ஸு அதுக்கு மேலே இருப்பார். படம் முடிகிறப்ப ஹீ இஸ் அ கம்ப்ளீட் ஹீரோ. அது கிடைச்சிருக்கு. அண்ட் யூ ஹாவ் டன் யுவர் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட். சந்தேகமே இல்லை இதில். பிகாஸ் அவங்க பார்க்க போகிறாங்க இல்லையா, நான் ஏதாவது தவறாக சொன்னால் அவங்க பார்க்க போகிறாங்க உங்களை. முக்கியமாக ஒரு ஃபைட் வர்ற அந்த நேரத்தில் 75% ஆஃப் த ஃபிலிமில் அங்கே இருந்து உங்கள் டேக் ஆஃப் வந்து என்னமோ முதல் படம் மாதிரி இல்லை. இட்ஸ் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஒர்க். ஒரு 10-15 ஹீரோ படங்கள் பண்ண ஒரு ஹீரோவோட மெச்சூரிட்டி உங்களுக்குள்ள தெரிஞ்சது. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இன் யுவர் ஃபியூச்சர் ப்ளீஸ் சூஸ் த ஸ்டோரிஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இன்னைக்கு வரைக்கும் கூட கவிதா என்னை பற்றி இவ்வளோ வரிகள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஸ்ட்ரகிள் தான் கவிதா பேசியிருக்காங்க. பிகாஸ் 10 படம் வந்தால் 2 படம் நான் ஒத்துப்பேன். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்ட்ரகிள். ஒரு நல்ல படம் எங்கிறது அது ஒரு பெரிய தேடல். அது வர்றப்ப அது என்ன, அதோட ஹைட்ஸ் என்ன, அது எப்படி இருக்கும் எங்கிறது யோசிக்கிறதே வந்துட்டு இட்ஸ் எ மெச்சூரிட்டி லெவல் தான். அதுதான் நான் பாலாவை பற்றி சொன்னேன். அந்த மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அழகாக இருக்குது. And he is going to be a very good and refreshing actor for Tamil cinema. Definitely, he is going to be a very refreshing actor, and all your services, God will bless you, and everybody will bless you. God bless you, Bala. And Namita, a very very beautiful artist. Namita அவங்க ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட். அவங்க என்ன கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதை அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு. அது உள் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க நடிப்பாங்க. எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க வயசுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டியோடு அவங்க நடித்தாங்கன்னா எப்படிப்பட்ட சேலஞ்சிங் ரோலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் அவங்க மீட் பண்ண முடியும். இது நான் நமிதாவில் பார்த்துருக்கேன். அண்ட் மனோஜ் அண்ட் ஆராத்யா, அவங்க 2 பேரை பற்றி என்ன பேசணும்னா அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எங்களுக்கும் அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே அவங்கள பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா படம் பார்த்ததுமே நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ அந்த ஸ்பேஸை உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் தான் பேசணும் அவங்கள பற்றி, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பட் வெரி ஸ்வீட் சில்ட்ரன். அண்ட் அமுதவாணன், வெரி ஸ்வீட் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் தம்பி மதன், வெரி கிளாட் ஆல் ஆஃப் யூ ஹெல்ப்ட் மீ. அண்ட் என்னுடைய இந்த படத்துக்கு என்னுடைய என்ட்ரி எப்படின்னாக்கா, திஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் ஃபில்ம் உதய் ஹேஸ் brought me into this film. நீங்கள் யாருங்கிறது பார்க்கணும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த படத்தை பற்றி ரொம்ப மென்மையான அழகான ரொம்ப கண் சிமிட்டாத அளவுக்கு இதனுடைய விஷுவல்ஸ் கேப்சருங்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கு எங்களுடைய டிஓபி பாலாஜி ஹாஸ் டன் an excellent job for this film. ஷரீஃபுக்கு என்ன வேணுமோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது தெரியறது. ரொம்ப அழகாக பண்ணீங்க இந்த ப்ராஜெக்டை. ரொம்ப அழகாக அவங்க கையில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. காட் பிளஸ் யூ. அண்ட் ஷரீஃப் என்னன்னா, he is a he is a common man. He came from the common people's viewல இருந்து வந்த ஒரு மனிதர். அவங்களுடைய பெயின், he went through lot of pain and he went through lot of emotions. எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞனுக்கு அதுதானே முக்கியம்.
தன்னுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தானே முக்கியம். அது மூலமாக தான் அவங்க படைப்புகள் வரும். இது நான் ஷரீஃபில் நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் ஷரீஃப் ஹீ ஹிம்செல்ஃப் ஆக்சுவலி அவர் இந்த ரூரல் ஏரியாஸ்குள்ளே போய் இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், தெருக்கூத்து, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர் சின்ன வயசில் கற்றுக்கிட்டு அதை இப்போ ஹீஸ் அ மாஸ்டர். அங்கே இருக்கிறவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவர் அந்த ஆக்டிங்க்கும் அண்ட் லிரிக்ஸுக்கும் எப்படி எழுதணும், எப்படி பாடணும், எப்படி ஆடணும், இது எல்லாமே கூட ஹீஸ் ட்ரைனிங் த ஸ்டூடெண்ட்ஸ். And they are doing some short films. He is already, and Sharif ரொம்ப அழகா டான்ஸ் ஆடுவாப்பில் அண்ட் ரொம்ப அழகா எழுதுவார். இது ஆல்ரெடி he is teaching. He is already a teacher. He is doing some courses for them. இலவசமாக அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுக்குறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோட காமன் பீப்புளுக்கு வந்து தான் மாத்திரமே வந்துட்டு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றதில்லை. ஹீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் சர்வீசஸ் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ தட்ஸ் வை ஹீ இஸ் அ டைரக்டர் டுடே ஃபார் such a nice and beautiful film like Gandhi Kannadi. Thank you so much, Sharif. I am so happy. It's a very pleasant film that you have given us. My very, very best wishes and God bless you. எங்கள் லவ் பாயை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படம் பார்த்துட்டு நீங்களே பேசிக்கோங்க. தேங்க்யூ. அர்ச்சனாவுடைய வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து எப்படி எவ்வளோ நேரம் பேசி டீட்டெயிலாக சொல்லி புரிய வைப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ மேம். இன்னும் நிறைய மேடைகளில் நாங்கள் உங்கள் நிறைய படங்களில் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சினிமா இப்போது இருக பற்றி இருப்பது இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களே. சமீபத்தில் வந்த நல்ல படங்களில் எல்லாம் இவர் நடிப்பு காற்றில் மிதந்து வந்து வெற்றிகளை இவர் கையில் திணித்து செல்கிறது. இவர் படம் காதல் என்றாலும் இவர் படத்தில் காதலித்த காட்சிகளை ரசிக்க காத்திருக்கிறோம். அழைக்கிறோம் இயக்குனர் நடிகர் பாலாஜி சக்திவேல் அவர்களே. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப எளிது, பிஃபோர் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் ஷெரீஃப் அவர்களும் பாலாஜி டிஓபி அவர்களும் வந்து கதை சொல்லும்போது அந்த கதை ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் தேசிய அவார்டு வாங்கினவங்க, அவங்க தான் நடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் மீறி அந்த செட்டில் அவங்களோட நான் 2 பேரும் அது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அது வந்ததுக்கு காரணம், ஒழுங்குவதற்கு காரணம் அர்ச்சனம்மாவும் ஷெரீஃப் அவர்களும் மற்ற எல்லா பேரும் தான் காரணம். அது என்னன்னு சொல்கிறதுக்கு இல்லை. முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது இந்த தயாரிப்பாளர் ஜெய்கிரண் அவர்கள். அவங்க வந்து ரணம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் தான் ஷெரீஃப் அவர்கள். அதுக்கு மாறுபட்டு இந்த கதை, அது வேற ஒரு ஜானர்னா இது ஒரு வேற ஒரு ஜானர். அந்த கதையை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே அவர் வந்து ஓகே சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதான் வந்து உண்மை. இதில் ரொம்ப எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ள ரொம்ப நுழையிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கதை. இந்த டைரக்டர் அப்படி அதை மீறி பாலா கதாநாயகனாக அறிமுகமாகும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த தைரியம்தான் நான் வந்து இந்த படத்தை ரொம்ப எனக்கு வந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த படம் விஷயம். அது பாலா வந்து
அவருடைய சேவைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும். அப்போவே அவர் ஹீரோ ஆயிட்டாரு. இப்போ இந்த படம் மூலமா ஒரு சூப்பர் ஹீரோவா ரியல் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவார். ஏன்னா அவர் உயரத்துக்கு போய் நிறைய சம்பாதிச்சாருன்னு சொன்னா அவருக்கு இல்லை, அது எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படிங்கிற விதத்துல அவர் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களுக்கும் அந்த இது இருக்கும். அதனால நீங்க இந்த படத்தை நீங்க பயங்கரமா ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அடுத்து இந்த படத்துல என்னோட பணியாற்றிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், ஆராத்யா, ஜெய், மனோஜ், மதன், அவர் ஏற்கனவே கல்லூரியில் நடிச்சிருப்பாரு, ஆறாமுதன். அப்புறம் இந்த படத்தை ஆறாமுதன், அமுதவாணன். அதான் என்னை முன்னாடி இங்கே வச்சு பேச வச்சாலே எனக்கு கிடு இது என்னோட இது இல்லை. நடிக்கவே கட் சொன்னா நான் ஆஃப் ஆயிடுவேன். இதுல என்ன பேசுறது தெரியாது இல்லையா? அதான் நான் வந்து ரொம்ப எனக்கு அதிகமா மேடை பேச்சு வராது, இருந்தாலும் நான் நிறைய பேச ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த யூனிட்டை பத்தி, இவங்களை பத்தி இது வெளியிடுற சக்திவேல் சார் ரொம்ப, அவர் வந்து நல்ல ஒரு யங் ப்ரொடியூசருக்கு, ஃபர்ஸ்ட் வர ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாரு. அதனால அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய நன்றி. ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். அதை வந்து நீங்க வந்து நம்பிக்கையா உள்ள இருக்கீங்க. ஏன்னா தியேட்டர் உள்ளுக்குள்ள வந்தா தானே வந்து அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்ல முடியும். நாங்க பார்த்துட்டு நல்ல படம் நாங்க சொல்லலாம், ஆனா தியேட்டருக்குள்ள. அதற்கு முக்கியமா காரணம் சக்தி வேல் அவர்கள். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி வந்து இது பாலாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி அந்த பெத்த அம்மா அப்பாவோட நானும் ஒரு நாள் நல்லா பழகியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட. அந்த மாதிரியான குணம் வந்து சுயம்பு மாதிரி அவருக்கு வந்து அந்த உதவுற குணம் கர்ணன் மாதிரி அவருக்கு வந்திருக்கு. அந்த குணத்துக்காண்டியே வந்து அவரை வந்து இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன். நான் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாலா இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்சிருக்கிறாரு. அதனால அந்த அவருடைய எல்லா சொன்ன மாதிரி அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் அதில் அந்த கேரக்டரில் இருக்கு. அது வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து அவர் சும்மா ஒரு உதவி செஞ்சுட்டு போறவர் அப்படிங்கிறதோட பேர் இல்லாம சிறந்த நடிகருங்கிறத பேரும் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்களே, மேடமே சொன்னாங்களே, அது உண்மை. ஏன்னா நாங்கெல்லாம் படம் பார்த்துட்டோம், அதனால சொல்றோம். இந்த காந்தி கண்ணாடி படம் எல்லா இதுக்கும் லெவலுக்கும் நீங்க தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். நான் மற்றபடி இந்த படத்துல எல்லாருமே, அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இபி உதயகுமார் பாலாஜி, இவங்க எல்லாருமே இப்ப, ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க, இது எல்லாரும் எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, நான் இதெல்லாம் சொல்லலான்னு இருந்தேன். நான் அவங்க சொல்லணுமே இப்ப பாசிட்டிவ் வந்துச்சு எனக்கு. அதனால இதெல்லாம் உண்மை. இது ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் இந்த யூனிட்ல நான் வந்து பணியாற்றி இருக்கும்போது என்ன எடுக்கணுமோ அந்த ஷெரீப் அவர்கள் வந்து கரெக்டா பிளான் பண்ணி எந்த வேஸ்டேஜ் இல்லாம கனக்கச்சிதமா குறுகிய நாளில் இவ்வளவு குவாலிட்டியோட அந்த குரூப் இருந்திருக்கு. அவங்க வந்து அப்படி வந்து டெடிக்கேட்டடா பண்ணியிருக்காங்க. அதாவது காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு மழை பெஞ்சினாலும் அது பண்ண மாட்டாங்க. அதில் ஷூட் பண்ணி எவ்வளவோ திறமையான விஷயங்களை அது ரொம்ப பொறுப்போட ஒரு ப்ரொடியூசர்
விரும்புகிற இயக்குனராக அவர் நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த யூனிட்டே, அந்த டிஓபி, இவர் எல்லாம் யங்ஸ்டர், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக விடிய விடிய ஷூட்டிங் எடுத்தாலும் அடுத்த நாள் சலிக்கவே மாட்டாங்க. எப்படி கேப் கொடுத்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது, அந்த வித்தையெல்லாம் ரொம்ப அருமையாக நேச்சுரலாக அவருக்கு வருது. சில பேருக்கு கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க, அது வந்து ஷெரீஃபுக்கு இருக்குது. அதனால் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறது எனக்கெல்லாம் இதெல்லாம் கட் அவுட்லாம் வச்சதெல்லாம் எனக்கு ஒரு கூச்சமாக இருக்குது. இருந்தாலும் என்னன்னு தெரியல, ஒருவேளை அதுக்காண்டி நான் வந்து ஜால்ரா போடுறேன் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப பதஷ்டமாக இருக்கு எனக்கு. ரொம்ப அருமையான டைரக்டரு, ரொம்ப அருமையான கதை, ரொம்ப அருமையான ப்ரொடியூசரு, எல்லாரும் நல்லவங்க. அதனால இந்த படம் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள் வாழ்த்துக்களோட நான் விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சார். அமுதவாணன் என்னன்னு தெரியல, உங்களுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு பேசுறது எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். காயத்தின் வலி காயப்பட்டவர்களுக்கே தெரியும் என்பது போல் இவருக்கு அதிகம் தெரியும். வருவாய்க்கு போஸ்டர் ஒட்டியவர். இன்று இவர் பட போஸ்டரே பலருக்கு வருவாயை தந்திருக்கிறது. வறுமை என்ற நோய் விலக வேண்டுமானால் உழைப்பு என்ற மருந்தை கொடுக்க வேண்டும். அப்படி நாள்தோறும் உழைத்தவர், பிழைத்தவர். ஆயுளின் கடைசி நிமிடத்தில் இவருக்கும் கடவுள் கை கொடுப்பார் என்ற வாழ்த்துக்களோடு பெரும் பரவச பேரின்பத்தோடு அழைக்கிறேன் காந்தி கண்ணாடி இயக்குனர் ஷெரீப் அவர்களை. எல்லா பத்திரிகையாளர் நண்பர்கள், எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு, மீடியா பீப்புளுக்கு வந்து நன்றி. முதல்ல நன்றி. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி கடன் பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய முதல் படம் வந்து ரணம்க்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசு. அந்த டைமில் வந்து ஒரு பெரிய படத்தோடு வரும்பொழுது நீங்கள் எழுதின அந்த விமர்சனங்கள் வந்து அந்த படத்தை ஒரு 7 weeks to 8 weeks தேட்டரில் ஓட வச்சது வந்து நீங்கள் இல்லாமல் அது நடக்கலை. எனக்கு அதை விட ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கும் கிடைக்கணும். ஸோ அதோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். முதல்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க, சில விஷயங்கள் வந்து எப்படியோ அப்படியே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் மூலியமா வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து சில அடையாளங்கள் இருக்குது என்னோட பகுதிகளில். நான் பேசிக்லி கேம் ஃப்ரம் நார்த் சென்னை. ஸோ அந்த பகுதியில் வந்து ஒரு என்னோட குடும்ப சூழல், ஒரு சைல்ட் லேபராக இருந்து அதுக்கப்புறம் எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அந்த ஒரு அடையாளம் வந்து அது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அடையாளம் நான் இருக்க வரைக்கும். பட் எனக்கு வந்து ஒரு புது அடையாளம் கொடுத்த என்னோட முதல் ப்ரொடியூசர் மதுநாகராஜ் சாருக்கு வந்து முதல்ல நன்றி. அடுத்தது வந்து ஜெய்கிரண் சார் பற்றி சொல்லணும்னா, நாங்கள் ஒரு எதேச்சியாக ஒரு இடத்துல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவருமே இந்த மாதிரி எனக்கு எப்படி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கோ, அவருமே அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்து இது ஒரு நல்ல படங்கள் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு மூமெண்ட்டில் நாங்கள் கனெக்ட் ஆனோம். நான் சார்கிட்ட ஒரு தடவை சொன்னேன், அது எல்லாருமே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து பறை வாசிப்போம் இல்லையா, ஸோ அது வந்து கோயில் திருவிழாக்கெல்லாம் போவோம். ஒரு 5000, 4000, 3000 ரூபாய்க்கெல்லாம் போயிட்டு என்னோட தம்பிங்க நிறைய பேர் இருக்காங்க, புகழ் கலைக்குழு தம்பிங்க, நாங்கள்லாம் போய் வாசித்து அந்த காசை வாங்கி எங்களோட எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி தான் என்னோட குழுக்கள் இருந்துட்டு இருந்தது. அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது நான் பிரபஞ்சத்தை பயங்கரமாக நம்புவேன். அப்போ வந்து ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு, நிறைய கனவு இருக்கு, அச்சீவ் பண்ணுறோமா. என் அம்மா அப்பாலாம், என் அப்பா ரொம்ப பயப்படுவார், கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுவியா, ஆடி மாதம் வந்தால் அவனுக்கு நிறைய காசு வரும், அதை வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக எப்படி ஓட்டுவ, உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா, என் புள்ள வந்து இப்படி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு பயந்துகிட்டே இருப்பாங்க. பட் எங்கள் அம்மா பயங்கரமாக நம்பினாங்க. அப்போ வந்து இந்த ஒரு தடவை கோயிலுக்கு போகும்போதும் ஏன் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமா தெரியாது. அந்த கேள்வி மட்டும் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 500 கோயிலுக்கு மேல போய் பறை வாசிச்சிருக்கேன். ஒரு 200 கோயிலுக்கு மேல கட்டின ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ப்ரொடியூசர். ஸோ தேர் இஸ் எ கனெக்ஷன். அது ஒரு பவர் இருக்கு அப்படின்னு அது நம்ப வைக்குது. சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது நான் கதை சொல்லி ஒரு
ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லி முடிச்ச உடனே பிரதர் இதுதான் பிரதர் நம்ம பண்ணோம், இது செம்மையா இருக்கு பிரதர், இது பண்ணலாம்னு இமீடியட்டா சொல்லி வித்தின் 1 hour பாலாக்கு அங்கேருந்து பாலா டெல்லியில இருந்தாரு, அங்க கால் பண்ணி பாலா ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்றாரா, நீ உனக்கு ஓகேவாடா அப்படின்னும் பாலா அங்கேருந்து ஃப்ளைட்ல ஆன் தி வே இந்த 1 hourல நடக்குது. அகெயின் நாங்க மீட் பண்றோம், பாலாவோட லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு மீட் பண்ணி வித்தின் ஒரு 5 hours டிசைன் ஆன ப்ராஜெக்ட் இது. ஸோ இவ்வளோ ஷார்ட் டைம்ல ஒரு மனுஷன் ஒரு டீமை நம்ப முடியுமான்னு கேட்டா அது எனக்கு சீரியஸா தெரியல. சார் சொன்னாரு, ஜெயிக்கிறேன் சார் சொன்னாரு, லாஸ்ட் படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன், உங்க டீம் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த நம்பிக்கை வந்து எங்க டீமா நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம், செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் ரொம்ப ஆனஸ்டா நம்புறேன். ஸோ என்னோட டீம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்னோட ஃப்ரெண்ட் பாலாஜி இந்த படத்துக்கு பயங்கர எஃபர்ட் போட்டிருக்கான். ஸோ அவன் வந்து என்ன சொன்னாங்க, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஓபியா அவன் டெஃபினட்டாக வருவான், எனக்கு தெரியும். ரணம்ல நாங்கள் ஒன்றா சேர்ந்து பண்ணோம். ஸோ இந்த படத்தில் வந்து இன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது என்னோட ஒர்க் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டோட ஒர்க்குமே அது இருக்கு அங்கே. ஸோ அந்த ஃப்ரேம் தான், அவன் வச்ச ஃப்ரேம், அவன் பண்ண லைட்டிங் தான் இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. இஸ் த ரீசன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் அண்ணா அப்போண்ணா, அவர் வந்து மணிமொழியன் ராமதுரைன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அப்போண்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு 15-16 வருஷம் முன்னாடி பத்திரிக்கை ஒன்று ஆரம்பிச்சாங்க அப்போண்ணாவும் பாரதி அவங்க அண்ணாவும். அதுக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கு பறை வாசிக்க நான் போனேன். அப்போ நான் ஞாபகம் இருக்கா, அப்போ வந்து 300-400க்காக போய் வாசிப்பேன். அப்படி வந்த அண்ணா கிட்ட காசு வாங்கினேன். என் படத்துலேயே அப்போ நான் ஆர்ட் டைரக்டரா இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ அண்ணா, அவர் பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய நாங்கள் பண்ண ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம் உதய்னா, என்னோட எனர்ஜி, நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவர் இல்லைன்னா வேலை ஓடாது. காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு தெரில, இபி அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா வேலையும் செய்வார். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார், திடீர்னு ஆஃபீஸ் போய் வேலை செய்வார், திடீர்னு எல்லா வேலையும் பார்ப்பாரு. ஒரு என்னோட எனர்ஜி. அப்புறம் என் ஃப்ரெண்டு மதன், அவன் எனக்கு ஒரு ரொம்ப வருஷமா தெரியும். அவனுக்கு நான் ஐ திங்க் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். அவன் ரெகனைஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆர்டிஸ்ட்டு. நான் அவனுக்கு ஒன்று எழுதி ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே, ஹாப்பி இல்லடா, சூப்பர். ரொம்ப எமோஷனாக இருக்கேன் இந்த படம். பிகாஸ் வந்து இந்த கதை வந்து என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான கதை இது. என்னோட வாழ்க்கையில் நான் சந்தித்த நபர்களுடைய கதை இது. அதனால இந்த படம் வந்து எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல். எனக்கு ஃபஸ்ட்டு படம் சக்திவேலன் சார் தான் பண்ணி கொடுத்தாங்க டிஸ்ட்ரிபியூஷன். இந்த படத்தில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான அஃபிஷியலாக லோகோவோட எனக்கு அவர் சார் நம்பி எனக்கு கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். எனக்கு பெரிய சப்போர்ட் உங்ககிட்ட இந்த ரிலீஸ் அப்போ கிடைக்கணும். தேங்க்யூ சார். அப்புறம் பாலா தம்பி, ரொம்ப வருஷமா பாலாவையும் தெரியும். நான் ஒரு ஹெல்ப் கேட்க கால் பண்ணேன். ஒரு 12th படிக்கிற குழந்தைக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லிட்டு பாலா கால் பண்ணேன். அப்படிதான் கால் பண்ணேன். அப்போ படம் ரிலீஸ் ஆகி ஒரு 2 மாதம் ஐ திங்க், அந்த ஆல்மோஸ்ட் அந்த 40 days டைமில் கால் பண்ணிருக்கும் போது, எப்படா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பேசிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பேசணும். ஆனால் இந்த மாதிரி நான் ரணம் கேள்விப்பட்டேன், சூப்பர்ண்ணா அப்படின்னு பேசும்போது, என்னடா பண்ணுறேன்னு கேட்டால், இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரிடா சொல்கிறா, நான் கதை சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ பாலா கேட்ட விஷயம் வந்து, என்னெல்லாம் வச்சு நீ படம் பண்ணுவியான்னு கேட்டா. ஏன் கேட்டாலாம் எனக்கு தெரியாது. டேய் நம்ம ஆல்ரெடி பேசுனது தானடா அப்படின்னு சொல்லிட்டு தென் நாங்கள் ஸ்டார்ட் ஆன மூவி தான். பாலா பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அதான் சொல்லாத விஷயம் 2-3 மட்டும் நான் சொல்லிக்கலாம் பாலா பற்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறந்த மனிதர், அதுதான் முதல்ல. அவனுக்கு நீ எதுவுமே எடுத்துக்க மாட்டான். உண்மை, நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க கமெண்ட்ஸில், யாரும் கொடுக்குறாங்க அவன் செய்கிறான், அதெல்லாம் கிடையாது. அவன் சம்பாதிக்கிற காசில் ஐ திங்க் 90% அவன் வந்து எல்லாருக்கும் கூட இருக்கவங்கள பார்த்துப்பான். இன்னும் அவனுக்கு அண்ணா கூட தான் இருக்கான். அவனுக்கு தனியாக வீடெல்லாம் இன்னும் பண்ணிக்கல. மற்றவங்களுக்கு பண்ணுறது அவனுக்கு அவன் பண்ணிக்கிறதே இல்லை. பாலா, பட் நீ உனக்கு சிலதெல்லாம் பண்ணிக்கணும், அதுதான் நாங்கள் ஆசைப்படுறோம். அவனுக்கு இப்போதான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினா. ஸோ புது காரம் சின்னதாக ஒரு கார் வாங்கினா. பட் உன்னை நான் பெரிய ஹீரோவாக பார்க்கணும், பாலாவோட முதல் படத்தோட இயக்குனர் அப்படின்னு எனக்கு நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். he did a great job. இந்த படத்துக்கு அவன் என்ன எஃபர்ட் பண்ணமோ, 50 கிலோவில் இருந்தான், 3-4 மாசத்துல 75 kg 25 kg ஏத்திட்டு வந்து இந்த படத்துல வந்து கேமரா முன்னாடி நின்னான். நிறைய பேர் கேட்டாங்க, இவனை வச்சு எப்படி பண்ண போற, ஒல்லியா இருக்கான், இப்படி இருக்கான். அதுதான் அந்த டீசரோட
ஐடியாலஜி எப்படி பண்ணுவேன், கேமராவில் ஃப்ரேமில் நல்லா இருக்க மாட்டானேன்னு என்கிட்ட பர்சனலாக பேசியிருக்காங்க நிறைய பேர். அதை பிரேக் பண்ணுறதுக்கு அவனோட எஃபர்ட் தான். உனக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹீரோயின் அதை சொன்னாங்களே நிறைய 50 பேர் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு. தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரீசன்ஸ். அவங்களுக்கு அது நியாயமான காரணங்களாக இருக்கலாம், அது நம்ம தவறே சொல்ல முடியாது. பட் இந்த கதையை நம்பி நடித்த நமிதாவுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அர்ச்சனாம்மா, அம்மா மிரட்டிட்டீங்கம்மா, நடிக்கிறதுக்குனே ஒரு பொறப்பு பிறந்தா யாருன்னா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். என்ன பர்ஃபார்மன்ஸ் பா! நான் வந்து கொடுத்து வச்சவன் இந்த ஒரு பொறப்பு தான். அதில் வந்து உங்களை வச்சு நான் டைரக்ட் பண்ணுறேன். நான் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் அந்த விஷயத்தில். அப்புறம் என்னோட ஃபேவரட் டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார். அவரோட படங்கள் பார்த்து தான், நிறைய படங்கள் பார்த்து தான் வழக்கியன் அது ஞாபகம் இருக்கு எனக்கு. நான் அகஸ்தியா தேட்டரில் பார்த்தேன். எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. 5Dல பண்ணாங்க, சின்ன கேமராவில் பண்ணாங்க, ஒரு சின்ன யூனிட்டில் பண்ணாங்கன்னு அப்போது பத்திரிகையில் எழுதி படித்த ஞாபகம். சார் என்ன படம் அது, அதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் வந்தோம். ஸோ 2 நேஷ்னல் அவார்டு லெஜெண்ட்ஸ் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய க்ரூ, அதுக்கப்புறம் எடிட்டர் சிவானந்தீஸ்வரன் சார். அவர் வந்து தீரன் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் வந்து வடக்குப்பட்டி ராமசாமி, டெடி, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருப்பாரு. நான் அவர் எப்படி ஆசைப்படுறேன்னா, தீரன் சிவானந்தீஸ்வரன் மாதிரி காந்தி கண்ணாடி அப்படின்னு மாறணும். அவர் இந்த படத்துக்கு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர் இங்கே வரல, ஒர்க்கு போயிட்டுருக்கு, ஃபைனல் அவுட்புட்டில் இருக்கும், அதனால் அண்ணா வர முடியல. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. விவேக் மெர்வின் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பற்றி நான் பேச மாட்டேன், படம் வந்தோன்னா டெஃபினட்டாக எல்லாரும் பேசுவீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக ஃப்ரம் அவங்க ஹார்ட்லேருந்து ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான வேலை செஞ்சுருக்கோம் அந்த படத்துக்காக. பிகாஸ் வந்து இது என் கனவு படம் அப்படிங்கிறத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் எங்கே நடக்கும்னு தெரியல. எல்லாருமே இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அமுதா அண்ணா, தேங்க்யூ அண்ணா, நீங்கள் பெரிய பெரிய கேரக்டர் பண்ணுறீங்க. இதில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றிண்ணா. எல்லாரை பற்றியும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தா மொத்த க்ரூவுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் டெக்னீஷியன்ஸ் வரல. காஸ்டியூம் டிசைனர் பிரியா அவங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். டிஐ அவங்க, நந்தா சார், எல்லாருமே இதுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. இந்த படம் ஒரு 10 நாளில் திரைக்கு வரப்போகுது. எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு கொடுத்ததை விட பெரிய சப்போர்ட் வந்து உங்ககிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ சின்சியர் தேங்க்ஸ் டு மை அம்மா, அப்பா அண்ட் மை ஒய்ஃப். இந்த 1 இயராக எனக்கு குழந்தை பிறந்து அவங்க கூட சரியாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அது எல்லாத்துக்கும் இந்த படம் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என் ஃபேமிலி, என் ஒய்ஃபை எல்லாரும் இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். கொரியோகிராஃபர்ஸ் அபு சார்ல்ஸ் மாஸ்டர், அவங்களும் புல்லட் வண்டி சாங் இப்போ நம்ம முடிச்ச உடனே அந்த சாங் ப்ளே ஆகிடும். அவங்க எனக்கு ஷார்ட் டைம் படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே அவங்களுடைய ஒர்க்கை பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. கொஞ்சம் இவரை பற்றி நான் பேசியாக வேண்டும். அவசரம்னு அழைச்சா ஆம்புலன்ஸ் வரும், ஆம்புலன்ஸ்னு அழைச்சா பாலா வருவார். உதவிகள் செய்தே பலர் டிபியில் வந்தார், பலர் உதவிகள் கேட்டதற்கு ஜிபேயும் தந்தார். சின்ன திரையில் நல்ல பையன், இன்று ஊரே வியக்கும் செல்ல பையன். பலரும் நடிக்க வந்த பின் பேசப்பட்டனர், இவர் நடிக்க வருவதற்கு முன்பே பேசப்பட்டவர். துயரம் வந்தவர்களின் பக்கத்தில் நிற்கும் போது 1,00,000 கண்கள் கலங்குகின்றன, 1 கோடி நெஞ்சங்கள் வாழ்த்துகின்றன. நிஜத்தில் நடிக்க தெரியாத பாலா திரையில் மாபெரும் நடிகனாக வலம் வருவார். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அழைக்கிறோம் கதையின் நாயகனாக அறிமுகமாகும் காந்தி கண்ணாடி பாலா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக கவிதாக்கா, உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் எப்பவுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போகிறோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாராவது எப்படி கூப்பிட போகிறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வீட்டில் அயன் பாக்ஸ் வச்சு தேய்க்கிற மாதிரி எனக்கே பயம் வந்துச்சு. ஐயோ, நம்ம படமா, நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லி பேனர்லாம் பார்க்கும்போது ஒரு பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுறதே தெரியல. பட் ஒன்று நான் முதல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன்னா முக்கியமான காரணம்
இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ணன் மீடியானர்கள் தான். ஏன்னா நம்ம பண்ணுற விஷயத்த கரெக்டாக போய் சேர்க்கறது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் நீங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன்னு நம்புகிறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அனைவருக்கும் பாதந்தொட்டு நன்றிகள். கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க வார்த்தைகளுக்கு நான் என்ன சொல்கிறதே தெரியல. உண்மையிலேயே ப்ரெஸ் மீட்டிங் பிரியா மோகன்னே சொல்லலாம். அக்காவை பற்றி நிறைய நான் அப்படி தான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமாம், உண்மையிலே நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியும். அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெள்ளை. ரொம்ப நன்றிக்கா, தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா, வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவேன்று கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம், அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தால் இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன் வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில் தான் என்னால் இங்கே நிற்க முடியுது. இப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இங்கே நான் நிற்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். காரைக்கால் பாலா டு காந்தி கண்ணாடி பாலாவுக்கு முக்கியமான காரணம் அமுதவாணன் அண்ணன் தான். அவர் தான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுகிறான், எல்லாமே பண்ணுறான் அப்படின்னா அது அவர் தான் காரணம். யார் என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்போ நிறைய சொல்கிறாங்க, இந்த மனித மதம் பற்றிலாம் பேசும்போது யார் என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தனை வந்து நம்ம பார்த்துக்கணும், அவன் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க, ரொம்ப நன்றி. நன்றியை தாண்டி எவ்வளோ வார்த்தைன்னு சொல்லலாம். அப்புறம் அண்ணனோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கும் நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்க போதியாரில் பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, எல்லாருக்குமே வரதுதான். அப்புறம் விஜய் டிவியில் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அதில் ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன், படத்தில் வந்திருக்காது. அப்போ எங்களும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன நம்ம இது ஐயோ என்ன நடிக்கிறோம் எதுவுமே வரலன்னா, அப்போ வந்து இல்லைப்பா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக இருக்காங்க, அவங்க இந்த போர்ஷன் வச்சுலாம், ஸோ இது அது கொஞ்சம் எடுத்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்டு தான், அவங்களாம் தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அவங்க நிறைய யோசிப்பேன், டைட்டில் கார்டில் நம்ம பேர் இருக்கும் ஆனால் படத்தில் நம்ம இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் ஷெரீஃபனும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து இந்த படத்தில் கோ டைரக்டராக இருந்தார், நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து நிறைய நாங்கள் பேசுவோம். அப்போ வந்து ரணம்லாம் பண்ணலை, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பேசும்போது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு கேட்ப, இப்போ தான் விஜய் டிவி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன், அதை நான் அப்படியே சரி வாடான்னு பேசிகிட்டு இருப்போம். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகிட்டு, நான் பைக்கில் தான் வருவேன், நீங்கள் மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைக்கில் வரல, கேபில் வந்தேன் ஷூட்டிங்கு. கேபில் வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்டேன் வரல, எங்கண்ணா என்ன கிண்டியாண்டை விட்டுறேன், நான் அங்கேருந்து போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது, கிண்டியாண்டை வந்து லீமெண்டின் ஹோட்டல் லாஸ்ட்டாக இருக்க பிளாட்ஃபார்மில் உட்காந்து 2 பேர் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ லைட்டாக மழை தூவினே இருக்கு, உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நான் பேசியிருக்கேன், என்னடா பண்ண போகிறேன் அடுத்து அப்படின்னு தெரிலண்ணே, இந்த விஜய் டிவியில் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ சினிமா என்ன பண்ண போகிறேன், எங்கண்ணே சைட் ஆர்டிஸ்ட்க்கு கூப்பிட மாட்டாங்க என்னண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அதான்டா நானும் கதை எழுதிட்டு இருக்கேன், சரி இப்போ நீ டைரக்ட் பண்ண எனக்கு ஒரு காமெடியன் கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். ஆமாம் அப்படிதான் கேட்டேன் அவர்கிட்ட சீரியஸா, டேரக்டர் கேரக்டர் பண்ணா எனக்கு ஒரு காமெடி ரோல் தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் ஹீரோ கூட ட்ராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்ல, நான் கண்டிப்பாக என்னை கொஞ்சம் ரெஃபர் பண்ணலன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்லாம் சும்மா பார்ப்பாங்க பேசுவாங்க, அவங்கள்ட்டலாம் சொன்னாங்க நீ கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ப்ரொடக்ஷனில் போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னார். சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னை புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்கே ப்ரொடக்ஷனில் இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டது நான் தான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் என்ன இப்படி இந்த பையனா இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக போகலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதான் அந்த நரம் மாதிரி இருக்கான் இந்த பையன், இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்காரு, கூட இருக்கணும் கொஞ்சம் அழகாவது போடலாம்ல, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவாக ஆட்கள் போடலான்னு சொன்னேன். அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காமல் அடுத்துதான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிருக்கும்போது இந்த மாதிரி ஒரு +2 குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பிக்கும் போது தான் ரணம் பார்த்தேன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, என்னடா பண்ணுறேன் அப்படின்னு. இல்லைண்ணா நான் அப்படியே ஷோஸு அப்படி தான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்ணுறேடா, இல்லைண்ணா எங்கண்ணா அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசை தான், யாருண்ணா வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி தான் சொல்லும்போது, அப்படியா சரி நான் உனக்கு ஒரு கதை சொல்லுவேன் அப்படின்னாரு.
இது என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டேன். என்ன கேரக்டரா? இல்லடா ஹீரோவா பண்ணலாம்டா. ஹீரோவா? நீலாம் என்ன ஹீரோ வச்சு படம் பண்ணுவான்னு தான் நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீ ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னை வச்சு நீ எப்படி படம் பண்ணணும் தான் கேட்டேன். இல்லை நான் சொல்கிறவா அப்படின்னோடனே நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணால் ஒரு ஷோவில் வந்து லாரன்ஸ் அண்ணா உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னடா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அப்படி லாரன்ஸ் அண்ணா அப்படி கேட்குறா, அப்படி சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை என்னன்னு. எனக்கு ஹீரோவான ஆசைண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோவான ஆசையா? ஆனால் எனக்கு நம்ம மூஞ்சிக்கெல்லாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதுன்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்ஸ் அண்ணா அவனை ஹீரோ ஆக்குறேன்டா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியாது, நானா ஹீரோ ஆகும், நீயே ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி அண்ணா சொன்னார். ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்கோம், யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, தம்பியை வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார், ஹீரோவாகனா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னார். நான் ஏன் நீ ஹீரோவானு சொன்ன ஓகே பண்ணது, ஓகேன்னு சொன்ன தெரியுமா, லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் சொன்னார், நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மேடையில் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளை நம்பி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷெரீஃபான திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, இல்லைடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி. என்ன வச்சா, என்ன சொல்கிறேன் அப்படின்னு. ஆமாம் தூக்கிட்டு வா நான் செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேனே, என்ன ஓகே பண்ணுறேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேட்கலாம், எனக்குலாம் ரெடினே, அவருக்கு ஓகேவான்னு கேட்கலாம், டெய்லியில் உன்னை வச்சு பண்ணுறேன்னு சொன்னார். கதை சொன்னேன், பாலாவை கேட்குறீங்களான்னாரு. கேளுங்கண்ணே, அதான் உன்னை வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை. இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையாக தானாகவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா அது ஜெயகிரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்றைக்குமே ஜெயகிரன் ப்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்களாலே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி சுற்றி வட்டாரம் அந்த மாதிரி ரொம்ப டவுனான ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லையும் நம்மளை நம்பி கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் அலாட். ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் சில பேர் வருவாங்களா, அதில் முதல் பிரதர் வந்து ஜெயகிரன் பிரதர் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஷெரீஃபனும் நிறைய பேசுவோம், இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னே அண்ணே இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது யார் படம் பேசும்போது நான் சொன்னேன், பாலா செட்டில் சார் கேளுங்கண்ணே, ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம நான் ஹீரோவாக நடிக்கலாம் படத்தெல்லாம் இப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசாகிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி பிரபுவும் ஷெரீஃபானும் போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன், யார் ஹீரோன்னு கேட்டோன்னா, ஆஹா அடுத்த செக் வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டா என் பேர் சொன்னா பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன். பட் பாலா அப்படின்னோட டபுள் ஓகே, கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னோன்னே. ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு, அவங்க பார்க்காத உயரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோலாம் கிடையாது, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்னையும் ஒரு ஆளா மதிச்சு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்துடைய மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றான்னு கேட்கும்போது அர்ச்சனாமா. நாங்க அர்ச்சனாமாவா, அவங்களாம் என் படத்துல பண்ணுவாங்களா அப்படின்னு தான் சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனா கதையை கேட்டோடனே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனாமா, ரொம்ப நன்றி. நான் உங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன், என்ன சொல்றதுனே தெரியல. இந்த 2 லிஜெண்ட்ஸுக்கும் நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது, சீரியஸா அதுதான் உண்மை. நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன்னு கேட்டா நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன், நான் வச்சுப்பேன். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலெக்ஷன் எப்படின்னா, எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸில் வந்து ரூமில் கதை கேட்பாங்க, டைரக்டர் வந்து கதை சொல்லுவார். சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பராக இருக்குது, ரன்னம் டேரக்டர்னா ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, யார் பேரா பண்ணுறா அப்படின்னா பாலா அப்படின்னா பாலாவா, சரி நான் சொல்றேன் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க மேல தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர் 30 பேர் 40 பேர் அப்படின்னா எல்லாரும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன், சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன் என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணா 51வது ஆள்
லாஸ்ட்டாக வந்தாங்க தான் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி நமிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோன்னு கேட்டு தான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு, லுக் அண்ட் ஃபீலாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். நமிதா கிருஷ்ணமூர்த்தி, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறையா ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. நீங்கள் எனக்காக பண்ணீங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து நான் எனக்கு அண்ணா என்னென்ன ஃப்ரேமில் எப்படின்னா ஓகேவா இருப்பானா, பார்ப்பாங்களா, ஏற்றுப்பாங்களா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆக்டிங் கிளாஸ்லாம் நாங்கள் உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப்லாம் பண்ணோம். நான் ரைட்டிங்லேருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ணோம், ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து சொன்னார், இல்லைடா நான் சூப்பராக காட்டுறேன், நான் செம்மையாக ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படி தான் இருக்கும். என்னை வந்து ஓகே, நான் என்னோட இன்ஃபீரியார் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓகேவா, நம்மளும் ஓகேவா இருக்குமே அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜிண்ணா. ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. அண்ணா எதிர்க்காத உட்காருண்ணே, எனக்கு பயமா இருக்குண்ணே. ஓகே, அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் அண்ணனும் எப்படின்னா படம்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃப் அண்ணன் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்டர் போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலப்பிரசவத்துக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இங்கே நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போறாங்க, எப்படி கட்டு வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய லெஜண்ட், நிறைய படங்கள் பார்த்துட்டு தீர அதிகாரம் ஒன்று, காப்பி ரணசிங்கம், மடக்பட்டு ராமசாமி, நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் ப்ரோமோ எடிட்டராக இருந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஷெரீஃப் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான மெடக்கல் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வகிச்சிருக்காங்க. அதுலேயும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் ஒரு எடிட்டர் வரும்னு அவசியமே இல்லை. பட் எங்களுக்கான ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் ஷெரீஃப் அண்ணா அவரும் பைக்ல உட்காந்து லில்லிபுட்லாம் பிடிச்சிட்டு இங்க ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் அப்போண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க சின்ன சின்னதாக, சூப்பராக, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன், மதன் ப்ரோ. அவர் வந்து கலக்கியிருப்பாரு. அவர் வந்து கல்லூரி படத்துல நான் பார்த்துருக்கிறேன், பயங்கரமான ஆர்டிஸ்ட். அவர் கூட நான் நடிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா கருதுறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராதனா, அவங்க 2 பேருமே கலக்கியிருக்காங்க. ஐயா உட்காருங்க ஐயா, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. சரி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இந்த இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து படத்தை கொண்டு போய் எடுத்துட்டு போய் சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன். ஒரு வாரத்துக்கு 4-5 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4-5 படங்கள் வருதுல, ஒரு 3 படங்கள் 2 படங்களே சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட் நைட் படத்துல வந்து நிறைய படத்துலேருந்து இந்த பேர் வந்துகிட்டே இருக்கும். சரி, சக்தி சார் வந்து இந்த படம் பார்க்குறாங்கன்னு சொன்னோன்னே என்னால் நம்பவே முடியல. நம்ம படத்தை அவர் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் சரி நான் சொல்கிறேன்ட்டு போயிடுவாங்க. ஆனால் படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம், அதெல்லாம் மைண்ட்ல இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்பின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியமாக அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வச்சிருக்கிறான். ஸோ அவருக்கு கிரெடிட்ஸ் போகணும். ஏன்னா நானும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன், இவங்க 2 பேர் தான் வந்து ஷெரீஃப் அண்ணனுக்கு பேக் போன். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், நான் மாரி தான் கூடுவேன், மாரின்னு ஒரு பையன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு, அங்கே தான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் ப்ரோ, இசக்கி பிரதர், அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து பல கேரக்டரா மாறுவாரு. 12 தசாவதார படத்துல கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் மேனேஜர், திடீர்னு பார்த்தா செட் அசிஸ்டண்டா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா பலவிதமான கேரக்டர்லாம் அந்த படத்துல பண்ணுவாரு. எங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. பாத்தீங்களா மேம், பரவாயில்ல, நீங்க விட்டு நான் சொல்லிடுறேன். உதய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்துல நீங்க பண்ணியே ஆகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது உதயனா தான். உங்களையுமா? பரவாயில்ல, எல்லாரையும் அவர் தான் கூட்டு வராரு. உண்மையிலேயே வேற லெவலுங்க. என்னையும் அவர் தான் காலைல கூட்டு வந்தாரு. நன்றிங்க. 10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு கேட்கிறேன், மறந்துட்டேன், சாரிங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. இந்த படத்தை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூல நடக்கும்போது உட்காரணும் அவசியமே இல்லை, அவங்க கூடவே உட்காந்தாலும் தரையில் அவங்க உட்காந்து பார்த்துருந்தாங்க, தரையில் உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை
நான் வேலை செய்கிறேன் அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப இந்த படத்துக்காக வேலை செஞ்சுருக்கிறான். அபினேஷ் அண்ணாதுரை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அவங்க உட்காந்துருக்காரு. நம்ம கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு, நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கப்பதியார் வினோத், விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீமில் ஒருத்தரை பற்றி நான் மெயினாக தேங்க்யூ பண்ணேன். சாரி ரொம்ப இடத்துல தப்பாக எடுத்துக்காதீங்க, முதல் படம் தான், சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. இரவு பகல் பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறோம், உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறதுக்கு மேலே பேசுகிறேன், சாரி. தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமாக இது இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். லவ். நம்ம ஹெல்பிங் ஸ்டார் பாலா வந்து விஜய் வரிசையில் வரப்போறாரா, சிவகார்த்தியின் வரிசையில் வரப்போறாரா அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. இது அப்படியே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க இந்த டீம் வந்து பதில் சொல்லுவாங்க. தனிப்பட்ட பர்சனல் கொஸ்டின் வேண்டாம், கொஞ்சம் மீடியமான ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கலாம். முதல்ல பாலா கிட்ட இருந்து யாராவது கேட்கணும் விரும்புறீங்களா? கேள்வி என்ன தெரியல. பிரிவினை வேண்டாம். நீங்க வந்துருங்க, அங்க இருந்து கொஸ்டின் கேளுங்க, பாலா ஆன்சர் பண்ணுவாங்க. ஏன்னா மைக் எடுத்துட்டு வரலையா, இங்க வந்து பதில் சொல்லுங்க. ஒர்க் ஆகுது. அங்க இருக்கவங்க என்ன ரெக்கார்ட் ஆகாது. ஆடியோ ரெக்கார்ட் ஆகுமா அங்க உட்காந்து பேசினா? வேண்டாம், பால் அங்க வந்துருங்க. ஒரு மைக்கு தான் இருக்கு, ஒரு மைக்கு தான் இருக்கு, அது கேட்பாங்க. பாலா சார், சார் வாழ்த்துக்கள். முதல் படம் பண்ணுவீங்க, ஹீரோ பண்ணுவீங்க. சார் விஜய் டிவில இருந்து வந்தவங்க நிறைய பேர் வந்து ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க. ஆனா சிவகார்த்தியன் மாதிரி 1-2 பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆனாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா, என்ன ஆகணும்? இன்னொன்னு, ஒரு சமீப காலமா எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்தது, அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஆனால் கண்டிப்பாக முதல்ல சிவகார்த்திகேயன் தான் மிகப்பெரிய ஆள். அவங்க எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க. நான் இப்போதான் முதல் கால் அடிக்கிறேன். அவங்க மாதிரிலாம் சொன்னாரா? அப்ப நானும் அப்படியே சொல்றேன், சொல்ல நானும் ஆளுங்க நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க அவங்கெல்லாம் மிகப்பெரிய உயரத்துல இருக்காங்க. ஸோ நம்ம இப்பதான் முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். அவங்க கூட எல்லாம் நம்ம நிக்கலாம் முடியாது. அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்க எல்லாரும் தான் முடிவு பண்ணி கரெக்டா எங்க போய் இந்த படத்தை சேர்க்கணும்னு. அப்புறம் அந்த பாலா அந்த உதவி குணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இங்க நிக்கிறேன்னா, இப்ப நீங்க ஒரு என்னை பத்தி பாசிட்டிவ் எழுதுறீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் நிகழ்ச்சிகள் கிடைக்கும். அப்போ என்ன தவிர இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சைனால நான் இங்க நிக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்றதோட நான் ஒண்ணுமே மக்களுக்கு பண்ணல. நீங்க மட்டும் எல்லா படத்தையும் கொடுத்துறீங்களே, எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா, தானம் பண்றீங்களா, எப்படின்னு கேக்குறேன். ஆனா இல்லண்ணே, இப்போ நான் சம்பாதிக்கிறேன் வரேன்னா, நான் இந்த படம் எடுக்கணும்னா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டர்ல பாக்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துன்னா அதை பாக்குறாங்க. இல்ல வந்து ஒரு ஷோ வரும், வெளியே ஒரு ஓப்பனிங் போறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாதுண்ணே. ஏன்னா நாங்க நிக்கிறோம், மக்கள் தான் யாரு நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனாலும் நான் இங்க நிக்கிறேன். மக்களுக்கு நான் செய்யறதுதான் ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க பண்ணா எனக்கு பண்ணதை விட அவ்வளவுதான். ஆனா யாருக்கும் எகென்ஸ்டா பண்ணலண்ணே. கரெக்ட். நீங்க சொல்றதுன்னா யாருக்கு எகென்ஸ்டா பண்ணல, வறுமைக்கு எகென்ஸ்டா தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணல. நான் இப்ப இல்லை, நான் அமுதனுக்கே தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்து 2500 3000 சம்பளம் வாங்குறதுல இருந்து அது ஒரு 1500 2000 நான் செலவு பண்ணுவேன்.
அண்ணனுக்கே தெரியும். ஆரம்பத்துல அப்படிதான், அப்படி எகென்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்து ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதானே, மற்றபடி ஒண்ணுமே இல்லை. பாலா சார், இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதினது மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காரு. அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. என்ன கேரக்டர் ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா, என்ன மாதிரி இது? அது டைரக்டரே பேசுவார். வாங்க டைரக்டர் சார். சார் ஆமாம் சார், என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும். எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் கூப்பிட்டா என்ன கதை சொல்லலாம், அஜித் சார் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைப்ரரியில சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம். இப்போ ரஜினி சாருக்கு பண்ணா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவரு முன்னாடி பண்ண 6லிருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபம் லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தி சார் பண்ணிருக்க அந்த கேரக்டர் இருக்கு, அந்த காந்திங்கிற கேரக்டர் அவருக்காக சொல்லலாம், லைனா சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார். பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது. நம்ம அந்த லைட் நம்ம மேல விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிடணும்னா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒண்ணு தேவைப்படுது. அதுக்கு கண்டிப்பா பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கு முன்னாடி சரி இந்த கதையை நாம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான் சார். சார் சார் ஆமா சார். இந்த படத்துல வந்து ஹீரோ பாலான்னு சொன்ன பிறகு 50 நடிகை பின் வாங்கிட்டாங்க. அதுல பின் வாங்கின நடிகை ஃபீல்டில் உள்ளவங்களா புதுமுகமா? ரெண்டாவது, சரி இவ்வளவு பேர் பின் வாங்குறாங்களே, நம்ம பாலாவும் மாத்திடலாம்னு ஐடியா இருந்துச்சா? இல்ல சார், அது டெஃபினட்டா இல்ல சார். நோனபிள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார். சார் அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார். பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம், ஒரு சக்சஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார். ஸோ இங்கேயே நிறைய ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க. நான் எந்த மாதிரி படங்கள்ல அறிமுகமாகணும், யார் கூட நடிச்சா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். இங்க எல்லாருமே சார் சின்னதா ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார். ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு 6 ஐ திங்க் 1 இயர் முன்னாடி இருந்த பாலாவோட பிசிக் அண்ட் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார். இந்த ரணம்னு ஒரு படம்னா சரி அடுத்தது என்ன பண்ணிட்டு போறோம் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை இருக்கலாம். பட் இது என்னன்னா அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது புதுமுகங்கள் புதுசா அறிமுகமாக போற வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார். இது நடந்துகிட்டே இருந்தது. பட் வி பிலீவ் கரெக்டான நாங்க டீமா பேசுவோம் சார், எல்லாருமே பேசுவோம். இந்த கதை வந்து அதுக்கானதை அதுவே தேடிட்டு இருக்கு சார். அதுதான் சார் நான் ஒரு ரணம்ல கிளைமேக்ஸ்ல ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம். இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும். அப்படி மேபி இந்த கதை நமிதாக்காக வெயிட் பண்ணிச்சுன்னு நான் நம்புறேன் சார். இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பா பாலானாலும் இந்த ப்ராஜெக்டை பண்ணிருக்கோம் சார். சார் இது பாலாவுக்கும் டேரக்டர் உங்களுக்கும் தான் சார். ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும் போது இங்க ஃப்ரேம் வைக்கும் போது பாலா என்ன சொன்னாரு, என்ன ஒரு மாதிரி வைப் ஆயிடும் எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர். பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிருந்தீங்க, அப்போ கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும். இப்போ ஹீரோ ஆன பிறகு உங்களுக்கு கேரவன்லாம் கொடுத்தவங்க ஒரு மரியாதை ஒன்று இருக்கும். அது எப்படி பார்த்தீங்க? ஆக்சுவலா நான் கேரவன்ல இருக்க மாட்டேன். என் கேரவன்ல 20 பேர் போனாங்க. ஏன்னா எனக்கு தனியா இருக்கு. ஏன்னா சின்ன கேரக்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர், அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் ஆர்டிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க அசிஸ்டன்ட்லாம் சேர்த்து 10-15 பேர் இருப்பாங்க. எனக்கு ஒரு தனி கேரவன் கொடுத்தோன்னா என்னால தனியா இருக்க முடியல. நாங்க எல்லாரும் ஒன்னா தான் இருப்போம். நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே ஜாலியா தான் இருப்போம். மேக்ஸிமம் கேரவன்ல இருக்க மாட்டோம், ஸ்பாட்ல தான் இருப்போம். இப்போ வரைக்கும் என்னால நம்ம ஷூட்டிங் முடிகிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்ன ஏத்துக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு. அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா இருந்தேன். அதான் உண்மை. அதான் சார் பாலா வந்து நர்வஸா அந்த மொமெண்ட் உடஞ்சுது அங்கதான். பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகா காட்டணும் பாலாஜியை.
அவன் அழகா தான் இருக்கான் சார். அவன் பயங்கர அழகு, அவன் செம்ம அழகு சார். அவன் இப்ப இல்ல, அவன் அப்பத்துல இருந்தே அழகுதான். அவனை வந்து மக்களுக்கு அழகா காட்டணும், பாக்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஒர்க் பண்ணோம் சார். நான் ஒர்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வச்சு நான் பாலா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டர்ல காட்டுறேன், உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன். அவன் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணான் சார் அந்த ஷாட் முடிஞ்சோன்னு. சார் பாலா சார் கேக்குது இங்க இங்க ஓகே சார். சார் இது ப்ரொடியூசர் சாரோட ஐடியா சார். ப்ரொடியூசர் சாரோட ஐடியா. அவர் சார் ஐடியாலாம் கிடையாது. ஸோ ஏன்னா ஷார்ட் டைமில் ஒரு வித்தின் 10-15 டேஸில் வி ஜஸ்ட் டிசைடட் ரிலீஸ் டேட். ஸோ அப்போ ஷெடியூல் பண்ணோம். அடுத்தடுத்து எங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. சீரியஸாக எனக்கு 27 வந்து விநாயகர் சதுர்த்திங்கிற மைண்ட்லேயே எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு வாரம் 10 நாளாகவே அது ஓடிட்டு இருக்கோம். ஸோ ஷெடியூல் பார்த்தோம். சரி 27 ஏன்னா 28 நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சுருக்கோம். ஸோ ஆடியோ லான்ச் இருக்குது. சரி முன்னத்து நாள் 27 ப்ரெஸ் மீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணது தான். மாநாடு நடத்தினாரு விஜய் 2.0. ஓகே, மாநாட்டுல பாலாவுக்காக காந்தி கண்ணாடி போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போச்சு, தெரியுமா? அது யாருடைய ஐடியா? பாலாவோட ஐடியாவா, ப்ரொடியூசர் ஐடியாவா, டைரக்டர் ஐடியாவா? டு பி ஹானஸ்ட் 100% இல்ல 1000% இது எங்க நாலேஜே கிடையாது. டு பி ஃப்ராங்க் என்னன்னா, அந்த பையன் வந்து ஒரு கோயிலில் வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய்லாம் உடைச்சி அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம். அதுக்கப்புறம் தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல பண்றான். டு பி ஃப்ராங்க் என்னன்னா, அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹவ் இட்ஸ் கோயிங். ஸோ அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் உள்ளே இறங்கியிருப்பாங்க. சோஃபார் ஐ திங்க் ஸோ நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையன் 100% செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல அதை பண்ணிட்டு இருக்கான். தேங்க்யூ. முன்னெல்லாம் நீங்க பண்ற எல்லா உதவியும் வந்து ஒரே ஒரு சேனல்ல மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க. நீங்க அந்த சேனல்ல மட்டும் தான் தெரியுங்க. இப்போ பத்திரிகையாளர் பிரஸ் மீட்டுக்கு எல்லா பத்திரிகையும் கூப்பிடுறீங்க, அந்த சேனல்ல கூப்பிடலையா? எந்த சேனல் சொல்றீங்கண்ணே? நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல உங்களுடைய இல்ல நீங்க அப்படிலாம் இல்லை, எல்லா சேனலும் நமக்கு ஈக்குவல் தான். நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்? உங்களுடைய இன்டர்வியூ எந்த சேனல்ல கொடுத்திருக்கீங்க? எல்லா சேனலும் நேற்று 13 சேனல் கொடுத்தேன். நேத்து தான் கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் இல்ல கொடுத்திருக்கேன். அதிகமா பிகே நியூஸ்ல தான் போயிருக்கு. ஓ பிகே அப்படி சொல்றீங்க. பிகே நியூஸ்ல அவார்ட் ஃபங்க்ஷன் ஹோஸ்ட் பண்ணுவேன், காசு கொடுக்குறாங்க, ஹோஸ்ட் பண்றேன். நிறைய வீடியோஸ் அதான் போகுது. நிறைய பேருடைய கம்ப்ளைண்ட் அதான். இல்ல வந்து அங்க மட்டும் தான் கொடுக்குறாரு. அப்படிலாம் கிடையாதுண்ணே. அவங்க யாருக்கு பண்ணா எனக்கு வேண்ட காட்டுங்கண்ணே, நான் கூட சொல்றேன், மெசேஜ்ல கூட காட்டுறேன். நான் இன்ஸ்டாகிராம்ல போடுற வீடியோ அவங்க எடுத்து இதுல போட்டுக்கிறாங்கண்ணே. எனக்கு தெரியும் பாலா கால் பண்ணா பாரு பேசுவாங்கன்னு. அதான் மைக் அண்ணாட்ட கொடுங்க, ஒரு நிமிஷம் அண்ணாட்ட கொடுங்க. சொல்லுங்கண்ணே. நீங்க போன் பண்ணாலும் உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க. மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல, ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர்ஸ் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல, பாலா எடுக்க மாட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க. ஆனா ஆள் அட்ரஸ் எல்லாமே இப்ப காணாம போயிட்டாங்க. சோ அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான், நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்க எல்லாம் உயர்வாங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். நீங்களும் அதை மதிச்சு யார் அனுப்பல, இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் கூட நான் அந்த இடத்துல இல்லைண்ணே. அதெல்லாம் அப்படி மதிக்கிறவங்க நானு. ஏன்னா இங்க நான் ஆடியோ லான்ச் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன், பிரஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன். இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னை அந்த வீடியோ எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனை கிடையாது. இங்க இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க தான். அப்படி இருக்கிற விஷயம் கிடையாது. நீங்க எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல லாரன்ஸ் மாஸ்டர் தானே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆக்கணும்னு சொல்லி இருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் தான் காலையில விஷ் பண்ணாரா? விஷ் பண்ணாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 3 நாளா வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதனாலதான் வரல. நாளைக்கு ஆடியோ லான்ச் கண்டிப்பா வருவாங்க. இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலா கொஞ்சம் ஷூட்ல மாட்டிக்கிறாங்க. அதனால தானே. சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும். ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜ்ல வந்து சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் வந்து கண்டிப்பா ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டு பி ஃப்ராங்க் என்னன்னா, இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி. ஸோ இதை வந்து கண்டிப்பா பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது. பாலா வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் பாலா வந்து he was very happy. ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து நான் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு, அவரு தப்பா நினைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் செகண்ட் டே he got appointment. ஸோ நாங்க போயிட்டு அவரை பர்சனலா மீட் பண்ணோம். ஸோ பர்சனலா மீட் பண்ணி பேசின உடனே அவரு என்கிட்ட சொன்ன ஒரு 2 வார்த்தை தான், உன்னை பார்க்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்யூனா தெரியுறீங்க. ஸோ ஐ திங்க் ஸோ யூ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட்.
தம்பி வந்து நம்பி வரான், ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் he just sent. So far he is in contact. So அவர் வந்து அப் டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. பாலா சார், செப்டம்பர் 5 சிவகார்த்தியன் நடிச்ச மதராசி படம் இருக்கு, அதுக்கு போட்டியா நீங்களும் கலா இருக்கிறீங்க. முருகதாஸ் டைரக்டர். இந்த தேவியை வந்து நேருக்கு நேர் முடிவு பண்ணது யாரு? எப்படி அவ்வளவு தைரியமா? அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது, இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்க வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேற டேட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார். இல்ல அவருக்கு தெரியாது சார், அதனால தான் ஆக்சுவலா நான் சொல்றேன் சொல்றேன், எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகே, இந்த கட் பண்ண அவ்வளவு பெரிய படம் வருது, ஐயோ அதை எப்படி நம்ம தெரிய போறோம்? அதுதான் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்ல சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்கிரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்கு, அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்ற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைம் படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸ் கொண்டு வரணும்ன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சாருக்கு பெருசா இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல 6 படம் வருது சார். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிட்டே இருக்கேன் கூட வந்துட்டு செப்டம்பர் 5 வரலாமா பிரதர்னு. நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம், 15 நாள் முன்னாடி சார் நீங்க போய் போஸ்டர் பாருங்க, பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேற என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் வந்து கிண்டலா பேசிட்டு இருந்தேன், சீரியஸா என்ன கலாய்க்கிறாருன்னு நினைச்சு பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ்க்குள்ள போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் 5ன்னு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சார் இவ்வளவு நேரம் பிரதர் நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பாக்குறேன்னு, இப்ப நான் மாத்தி பேசுறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பால். சீரியஸா சொல்றேன், 7 நாள் ஆகுது, எல்லாருமே இப்பயுமே அங்க வேலை போயிட்டு இருக்கு. மெர்வின் ஓடிட்டாரு, இப்ப முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான், செப்டம்பர் 5 தானே அண்ணா, இந்த வடிவேல் ஒரு சீன்ல சொல்லுவாரு, ஐயோ நீங்க அந்த டோன்ல பேசுறான் அண்ணா எப்படின்னா 5 சொல்லி, இல்லடா we don't have option, நம்ம இந்த டேட்ல வந்தாகணும். ஸோ அவரு மிகப்பெரிய ஹீரோ, அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்க இறங்குறோம். இதை சொல்லிதான் சால்வ் பண்ணாங்க. என்னன்னா இன்னும் 5ஆம் தேதி எப்படின்னா, ஐயோ அண்ணா முன்னாடியா, ஐயோ அண்ணெல்லாம் இவ்வளவு பெரிய, அவங்க தேட்டர் இவ்வளவு பெரிய படம் வரும், அது முன்னாடி எப்படின்னா நம்ம வந்து பாப்பாங்க கேட்கும்போது அப்போ சொன்னாரு, அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா, சரி ஓகே அடுத்த என்ன படம் வருது அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி தான் நான் ஆஃப் பண்ணேன். அண்ணா சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன். அண்ணன் வந்து வேற லெவல்ல முதல்ல வரோம், எங்க படமும் ஜெயிக்கணும்ண்ணே. அது போட்டிருக்காருல்ல சார், அதான் காந்தி, அவர் தான் காந்தி சார், அவர் போட்டிருக்க கண்ணாடி சார், அதான் கதை சார். ஒரு நிமிஷம், அர்ச்சனா மேடம் 2 கொஸ்டின் கேட்டலாம். அவன் அடுத்த ஈவெண்ட் இருக்கிறதுனால சொல்லுங்க கேளுங்க. அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதை பார்த்துதான் நான் படத்துக்குள்ள வந்தேன். அதுவும் பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல, ஹீரோயின்ஸ் தான் பாலா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை, ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோமா, எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை. சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர், ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ. அப்படி ஒருத்தரோட பண்ணதுல எனக்கு பெருமையா தான் இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, அர்ச்சனா மேடம் 2 கொஸ்டின் கேட்கலாம். கொஞ்சம் இங்கிதமான கேள்விகளை கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். மேம் வாங்க மேம். வருவாங்க மேம், இங்க வந்து பேசினாதான் அங்க ரெக்கார்ட் ஆகும் மேம், ஆடியோ. ரொம்ப ரொம்ப பயபக்தியோட நிக்க வைக்கிறாங்க உங்க முன்னால, சொல்லுங்க மேடம். பானுமதி மேடத்தை பத்தி நீங்க அவ்வளவு புகழ்ந்து பேசுனீங்க, இப்பெல்லாம் ஏன் அந்த மாதிரி அவ்வளவு திறமைசாலியான ஹீரோயின் ஏன் வருது இல்ல? நிறைய பேர் லேடி ஹீரோயின் வந்து டைரக்டராகவே ஆகிறது இல்ல, என்ன காரணம், என்ன தடை? நான் எங்க ஒரு தடவை கேளுங்க, எனக்கு ஆசையா இருக்கு. பானுமதி மேடத்தை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுனீங்க இந்த தேட்டருக்கு. அவங்க வந்து சகலகலா வெள்ளிமாங்க, ப்ரொடியூசர், டைரக்டர், சிங்கர், அப்புறம் எம்ஜிஆரே ராமச்சந்திரா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு தைரியமானவங்க. சமீபகாலத்துல வந்து ஹீரோயின்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காணாம போயிருந்தாங்க, டைரக்டரே ஆகிறது இல்ல, என்ன காரணம், அவங்க தடுக்குது யார்? டைரக்டர் ஆகிறது இல்லைங்கிற கேள்விக்கு வந்து பெருசா எனக்கு பதில் இருக்காது. அந்தந்த காலகட்டத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வர்றாங்க. ஆனா அவங்க எத்தனை படங்கள் பண்றாங்கங்கிறது என்னால அது சொல்ல முடியல, நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர், அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்ப வந்து சினிமா ரொம்ப உண்மையா இருந்திருக்கு.
எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவா இருந்திருக்கு. என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ள முடிச்சிடணும். இப்படி எவ்வளவோ டிசிப்ளைன், எவ்வளவோ டீசன்சி, ரொம்ப பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்துல. ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நடிச்ச மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு டிகேட்லயும் சில டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க, சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க. சோ இல்ல டோட்டலா அப்படின்னு சொல்ல முடியல. இப்ப இந்த ஒரு 10-15 வருடங்களா தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை. திரும்பவும் அது ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். ஆனா இந்த நேரத்துல பானுமதி அம்மா டைம்ல இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அந்த அம்மா மாதிரியோ திரும்பி இன்னொரு சைக்கிள் வரும்னா அந்த நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க, சில நேரத்துல அவங்களே மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க. அது இனி வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. மேடம், பரட்டை என்ற அளவு சுந்தரம் படத்துல தனுஷ்க்கு அம்மா நடிச்சீங்க. அவர் வளர்ந்து வருத காலத்துல நீங்க பண்ணீங்க. இந்த படத்துல கிட்டத்தட்ட பாலாவுக்கு அம்மா மாதிரி பண்ணிருக்கீங்க. 2 பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பாத்தீங்களா படப்பிடிப்புல? எந்த நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. நம்மளா வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான். அந்த ஒற்றுமையே இல்லை. யாருக்கு அவங்க இண்டிபெண்ட் தான். நான் பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேசினேன். ஹி இஸ் டூ இண்டிபெண்ட். அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சது. ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு பாலாவோட இது. அது நான் ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப. அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல தான் அவர் இன்னும் இருக்காரு. அவரு மாதிரி அவரை நடிச்சு அவருக்கு சூட் ஆகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும். யாருக்கும் யாரையும் கம்பேரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி படம் மூலமா பாலா ஹீரோவா இன்று அறிமுகமாகி இருக்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும். இப்போது படத்தோட 2 பாடல்களை பார்க்கலாம். நன்றி.